Hello, good morning. Is my voice audible? Yeah, audible. So let's start our today's session. So நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to primarily focus on services on Kubernetes. So Kubernetes services அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, சர்வீசஸ் அப்படின்றது மீனிங்னா நம்ம பார்த்த ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 சர்வீஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் நம்ம டயக்ராம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி we have been seeing them out. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு செஷன்ல இவங்க எல்லாருமே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போகிறது தான் நம்மளோட இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. ஸோ அப்போ சிமிலர்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்னைக்கு YAML ஃபைல்ஸ் அண்ட் சில எக்ஸ்ட்ராவா kubectl கமாண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், we are going to learn about it. So that's our primary agenda. And so let's, before starting the implementation, so I was running the commands in the behind the scenes, but எனக்கு அந்த AWS CLI installation மட்டும் it was taking a lot of time, so I did not complete in time. So give a few minutes. So cluster creation மட்டும் ஒரு few commands இருக்கு, அதை ரன் பண்ணிட்டோம்னா behind the scenesல cluster ரெடி ஆயிடும். Then we can start our class. Okay, so that's my name. S3. Okay. சார், அந்த நேம் வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும்னு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா? எஸ். ஓகே, ஏன்னா அந்த kh.localனு போட்டால் மட்டும் தான் கிளஸ்டரே கிரியேட் ஆகுது. வேறு ஏதாவது இந்த .com அப்படிலாம் போட்டால் கிரியேட் ஆக மாட்டேங்குது. நான் உங்களுக்கு காசிப் பேஸ் கிளஸ்டர் என்னன்னு பார்க்க சொல்லியிருந்தேனா? ஓகே, பார்க்குறேன். Okay, so behind the scene cluster ready ஆயிரும், and after few minutes we can use the kubectl commands. Okay, so நம்ம first இன்னைக்கு கிளாஸ்ல so what we are going to do, so what is our agenda now? நம்ம பாட கிரியேட் பண்ணிப்போம், ஆனா பாடோட அவுட்புட்டை நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டோம். நமக்கு என்ஜினிக்ஸ் பாடு, SCTPD பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்ல நமக்கு ஒரு கண்டெய்னர் இல்லை 1 இல்லை 2 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஒரு எரரும் நம்ம கிரியேட்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா we have seen them, but we did not have seen the output. ஆனால் டாக்கர் கிளாஸ்ல நீங்கள் டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ண உடனே புட் ஃபார்வர்டிங்ன்ற டாபிக் மூலியமாக நீங்கள் உடனே அவுட்புட் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம டுடே செஷன்ஸ்ல நம்ம இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அவுட்புட்டே பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்னா pods are EPHEMERAL, pods are ephemeral அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னன்னா எந்த பாடும் நிரந்தரமா ரன் ஆகணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் pods are ephemeral அப்படின்ற வார்த்தை அடிச்சோம்னா
So they are not designed to run forever. When a pod is terminated, it cannot be brought back. So அப்போ நமக்கு ஒரு பாட் டெர்மினேட் ஆச்சுன்னா இட் cannot be brought back. So அப்போ உள்ள இருக்க டேட்டா எல்லாமே லாஸ்ட். ஸோ எவ்ரிதிங் இஸ் கான். ஸோ they are not designed to run forever. ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ when a pod is recreated, அது delete ஆகிட்டு தான் ரீக்ரியேட் ஆகும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் delete ஆகிட்டு தான் ரீக்ரியேட் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் in those situations நம்ம கிட்ட உள்ள இருக்கிற pod will be deleted and IP addressன்றது மாறிடும். So IP address மாறிடுச்சுன்னா we'll have a problems when we are trying to expose that pod to the outer world. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு Kubernetes services அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சர்வீசஸ் வருது. ஸோ இப்போ we have seen some Kubernetes services and pods are FE firmware. So இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம்? So what we are going to do அப்படின்னா நம்ம ஒரு பெயிண்ட் டயக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். Okay, so let's just draw a diagram. So consider this is our Kubernetes cluster. So இதான் நம்மளோட K8 cluster அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். So இதான் நம்மளோட K8 cluster and இங்கே so what we have is so நமக்கு so normally we'll have a set of pods. So நமக்கு ஒரு group of pods இருக்குன்னு வச்சுக்கோம். So they all are a group of pods. Okay, இந்த மாதிரி நமக்கு ஒரு group of pods இருக்கு. இப்போ நம்ம இந்த குரூப் ஆஃப் பாடை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ யூ நீட் டு யூஸ் அ சர்வீஸ். அப்போ நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ரெண்டு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த டூ சர்வீசஸ் which will be using is so one we will be using something called as node port, another will be using something called as cluster IP. அப்போ node portனா என்னன்னா என்னோட Kubernetes கிளஸ்டர்ல ஸோ என்னோட Kubernetes கிளஸ்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு போர்ட் நம்பரை ஓப்பன் பண்றோம் என்னோட கிளஸ்டர்ல. ஸோ அந்த போர்ட் நம்பருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு 30,000 to 32,767 என்ற ஒரு ரேஞ்ச். அப்போ அந்த ரேஞ்சில் என்ன பண்றேன்? ஸோ 31,001 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போர்ட் ஓப்பன் பண்றேன். இதுக்கு பேரு நோடு போர்ட். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்க மாஸ்டர் மிஷின் ஒர்க்கர் மிஷின் அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. என்னோட Kubernetes கிளஸ்டர்ல ஓப்பனிங் அ போர்ட். ஸோ அப்போ தட் இஸ் நோடு போர்ட். அப்போ ஆல் த ஒர்க்கர் மிஷின்ஸ்ல போயிட்டு என்ன ஆயிரும்னா அது அந்த போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிடும். அண்ட் நோட் போர்ட் வந்து என்ன பண்ணும்னா இட் வில் பி creating a cluster IP. So அப்போ நம்மளுக்கு இன்னொரு சர்வீஸ் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா so we are creating another service is called as cluster IP service. ஸோ நம்மளுக்கு ஒரு cluster IP ன்னு ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. So which is called as CIP. நம்மளுக்கு cluster IP அப்படின்னு சொல்லிட்டு a service is getting created. And நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட் போர்ட் சர்வீஸ்ல cluster IP service கனெக்ட் பண்ணுவோம். And cluster IP service will be connected to your group of pods. Cluster IP யும் pod எப்படி கனெக்ட் ஆகும்? அது என்ன டாபிக் மூலியமாக? கிளஸ்டர் ஐபியும் பாடும் எப்படி கனெக்ட் ஆகும்? சர்வீசஸ் கிளஸ்டர் ஐபி செலக்டார் லேபிள் செலக்டார். ஸோ நம்ம டைரக்டா நம்ம கம்யூனிகேட் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ we will be using செலக்டார் அண்ட் லேபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் இட். ஓகே, ஸோ அப்போ நம்ம கிளஸ்டர் ஐபியும் நம்மளோட பாட்ஸையுமே நம்ம செலக்டார் லேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கான ப்ரூஃபும் நம்ம இன்னைக்கு டுடே செஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ் நம்மளுக்கு மூலியமா பாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் திருப்பி லெட்ஸ் சே ஐ ஹேவ் another group of pods. என்னோட கிளஸ்டருக்குள்ளேயே ஐ ஹேவ் another group of pods. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட another group of podsம் இருக்கு. இப்போ இந்த குரூப் ஆஃப் பாடையும் நீங்க அகைன் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ யூ நீட் another group of pods which you want to expose. அப்போ அதே மாதிரி யூ வில் யூஸ் another நீங்க இன்னொரு போர்ட் நம்பரை உங்க கிளஸ்டர்ல நீங்க ஓப்பன் பண்ணலாம். You can use that, and again you will set a port. What you can do is you can use like 32,008 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரேண்டமா அதே மாதிரி you can use a cluster IP service. And then you can connect it to your pods. அப்போ அதே மாதிரி அப்போ நீங்க வேற ஒரு நோட் போர்ட்ல you can again expose another group of pods for your output. Adhe selector label they will be connected. If let us say in the pods பேசிக்கணும். I want a group of pods to speak with another group of pods. They should communicate with each other. அப்ப என்ன பண்ணுவீங்க? Again, so for internal communication between your cluster,
for internal communication. Let's say I want my one set of pods to be connected with another set of pods. So அப்போ நம்ம internal communication க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா you can use something called as cluster IP service. So அப்போ cluster IP ன்றது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு IP address which will be used for again internal communication between your pods also. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், let us see as an example. So அப்போ here we are using node port service, cluster IP service இதெல்லாமே யூஸ் பண்றோம். And இந்த Kubernetes clusterக்கு வெளியில அவுட்சைட்ல நம்ம ஒரு டாபிக் யூஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு டாபிக் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸ்போசிங் done. So இப்போ so now what we have done is, so we have created a Kubernetes cluster. So நம்ம just ஒரு டாபிக் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு நோட் போர்ட்னா என்ன, கிளஸ்டர் ஐபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன். அண்ட் ஒவ்வொரு பாடுக்குமே நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா பாட் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம எப்பவுமே ஒரு பாடுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு கிளஸ்டர் ஐபின்ற ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பாட்ஸ் தேர் வில் ஷுட் பி ஆல்வேஸ் அ கிளஸ்டர் ஐபி சர்வீஸ். அந்த கிளஸ்டர் ஐபி தான் அந்த பாடுக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி விடும். So this is an example of how you will establish a communication within your services. Okay. So now what we are doing is, so okay, cluster connectivity எல்லாமே fine. இப்போ நம்ம இன்னொரு diagram நம்ம create பண்ண போறோம். So இன்னொரு diagram and இந்த gapல என்னோட cluster-ஓட ரெடியா இருக்கணும். So இப்போ நான் screen clear பண்ணிட்டு kubectl get pods and command அடிச்சனா the command is working. So and my cluster should be ready. ஒரு master ரெண்டு worker-ஓட எனக்கு cluster ரெடியா இருக்கணும். So kubectl get nodes அப்படின்னு கொடுத்தனா ஒரு control plane ரெண்டு worker node இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I'm getting that output as well. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா what we are going to do is, so we will open our Visual Studio Code. One second, it's loading. Okay, இதே கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம previous week யூஸ் பண்ணதே கோட் main.yaml. Okay, and another word file. இது pod.yaml னு வச்சுக்கலாம். and இது service.yaml னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் இந்த ரெண்டு ஃபைலையும் சைமல்டேனியஸாக சைட் பை சைடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபைலையும் சைட் பை சைடாக சைமல்டேனியஸாக நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ அட் அ டைமில் ரெண்டு ஃபைலையும் நான் டைப் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபைலையும் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி என்னோட எடிட்டரை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create ourselves a pod first. நம்ம ஒரு பாடை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் நம்ம அதை கிரியேட் பண்ணும்போதே we are also going to draw a diagram. ஸோ இந்த டயக்ராம்ன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வரைஞ்சதே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே நம்ம உள்ள சில வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நவ் let me show you an example. So first consider this is your cluster. This size should be enough. Okay, so that's my cluster. And நம்மளோட இவங்கதான் end user. இப்போதைக்கு ஐபி அட்ரஸ் வச்சு அக்சஸ் பண்ண போறாங்க. end userன்றதுக்கு பதில் நம்மளோட டீமுக்குள்ளேயே நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே கூட வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா they are going to access. ஸோ இதான் நம்மளோட K8 கிளஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ K8 கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் யூசிங் திஸ். இப்போ நம்ம பார்க்க போற முதல் டாபிக் என்னன்னா, நம்ம பார்க்க போற முதல் டாபிக் பேரு நோடு போர்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நோடு போர்ட்ன்ற சர்வீஸ்ல பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நோட் போர்ட், அப்புறம் கிளஸ்டர் ஐபி, அப்புறம் லோட் பேலன்சர், இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ த கான்செப்ட் இஸ், ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னா, நம்மளுக்கு சில ஃபார்முலாலாம் பார்த்தோம். நீங்க பாட்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட் அவுட்புட்டாக வரும்.
நீங்க ஒரு ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெப்ளிகா செட்டு பிளஸ் பாட் அவுட்புட்டா கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டீமான் செட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீமான் செட் பிளஸ் பாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டா வரும். அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் பிளஸ் ரெப்ளிகா செட் பிளஸ் பாட் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டா வரும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ இதே மாதிரியே வாட் வி ஹேவ் இஸ், நீங்க ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரப்போறது ஒரு கிளஸ்டர் ஐபி மட்டும்தான். ஆனா ஒரு நோடு போர்ட் கிரியேட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோடு போர்ட் கிரியேட் ஆகும். அது கூடவே உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபியும் இன்டர்னலா கிரியேட் ஆயிரும். இதுவே ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும் பிளஸ் நோடு போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி. அப்போ ஒரே டாபிக்லயே நம்மளுக்கு 3 விஷயம் கிரியேட் ஆகும். when you create a load balancer plus node port plus cluster IP அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஃபார்முலா இந்த டாபிக் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் நோடு போர்ட். ஏன்னா அப்பதான் நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். அவுட்புட் பார்த்தா தான் நம்மளுக்கு ஓகே நம்ம பாட் ரன் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு we can check out an output. ஸோ அதனால we are going to use, அண்ட் இதுலேயே கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாகவும் சில டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to configure them as well. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ let me create a pod. Okay, so let's assume this as a pod. Okay, the size should be fine. Okay, so இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா this is my pod. இப்போ என்னோட பாட்ல ஒரே ஒரு இமேஜ் தான் என்ன பண்ண போறேன் நான் வைக்க போறேன். ஸோ I'm going to keep only one image in my pod. ஸோ ஒரே ஒரு இமேஜ், அந்த இமேஜ் என்னன்னா இப்போதைக்கு I'm going to start with HTTPD. ஸோ HTTPD இதான் என்னோட பாட்ல ஒரே ஒரு இமேஜ். இப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, குபர்னெட்டிஸ்ல கண்டெய்னருக்குலாம் ஐபி அட்ரஸ் இருக்குமாங்க? பாடுக்கு தான் ஐபி. ஓகே, ஸோ பாடுக்கு தான் ஐபி இருக்கும். அப்போ பாடுக்குள்ள இருக்கிற, இப்போ பாடுக்குள்ள எனக்கு ஒரு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா அந்த கண்டெய்னர் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? கண்டெய்னர் நேம் இல்லனா போர்ட் நம்பர். இல்ல, இப்போ எக்ஸாம்பிள் பாடோட ஐபி இருக்கு, அது பாடுக்குள்ள ரன் ஆகுற ரெண்டாவது கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணணும்னா ஹவ்? அந்த கண்டெய்னருக்கு ஒரு போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம்ல. ஸோ அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் ஆஃப் த பாடு கோலன் எந்த கண்டெய்னர் நீங்க ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரோட ஐபி அட்ரஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் ஆகும், உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ that is how you will expose, that's how you will get the output. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, லெட்ஸ் டேக் an example. நம்ம இதுதான் பாடு, அந்த பாட்ல நமக்கு ஒரு HTTPD ரன் ஆகுது. அண்ட் இதுக்கான YAML ஃபைலும் நம்ம என்ன பண்ணுவோம், let us write them. So let us go to our file. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பாடெல்லாம் நம்ம கிரியேட் பண்றதுக்கான கோடெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதே கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம API வெர்ஷன் v1 கைண்ட் பாடு, என்னோட பாடோட பேர் என்ன பண்றேன்னா HTTPD பாட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ HTTPD பாடு, கண்டெய்னர்ல கண்டெய்னர் நம்பர் 1, இமேஜ் HTTPD, போர்ட்ல கண்டெய்னர் போர்ட் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட்ஸ்ல கண்டெய்னர் போர்ட் அப்படின்னா எனக்கு இந்த HTTPD இமேஜ் எந்த கண்டெய்னர்ல எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதுன்னா 18 போர்ட் நம்பர்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் போர்ட்டாக எனக்கு ரன் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட பாடோட கான்ஃபிகரேஷன். ஓகே, நம்ம பாட் கோடை நான் இங்கே வச்சுக்கிறேன், ஏன்னா அதுக்கு தான் pod.yaml ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணேன். ஸோ இதுதான் பாடோட கான்ஃபிகரேஷன். ஓகே, டன். இப்போ இதில் கண்டெய்னர் போர்ட்டுன்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, let me write that 80. மொத்தமா நம்ம 4 போர்ட்டை பத்தி பார்க்க போறோம். அந்த 4 போர்ட்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா you're going to understand. So 80, this is called as container port. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த போர்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let us go and create our service. நம்ம ஒரு நோடு போர்ட் சர்வீஸ்க்கான கோடை நம்ம என்ன பண்ண போறோம்னா எழுத போறோம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் சர்வீஸ் அப்படின்னு நான் போட்டாலே சர்வீஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வரும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடிட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் த ஹோல் கோட், நீங்கள் உங்களுக்கு YAML ஃபைல்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் நெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னோட சர்வீஸ் பேரு, ஸோ நம்ம API வெர்ஷன், கைண்டு, மெட்டாடேட்டாவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு நோடு மை என்பி சர்வீஸ், மை நோட் போர்ட் சர்வீஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம செலக்டார்லாம் என்னன்னு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால நம்ம அதை இப்போதைக்கு எடுத்துடலாம். டைப் அப்படின்றத நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா, ஐம் கிரியேட்டிங் அ லோட் பேலன்சர். இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணுற டைப்பு லோட் பேலன்சர். அப்போ இங்கே கைண்ட் சர்வீஸ்ன்னு தான் கொடுப்பீங்க. அந்த சர்வீஸில் என்ன டைப்பு நீங்கள் இங்கே நோட் போட்டா, கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சரான்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ இவங்க 3 பேருமே கைண்ட் சர்வீஸ் அப்படின்றது கடையில் தான் வராங்க. அண்ட் கைண்ட் சர்வீஸ் அப்படின்றதுலாம் வராங்க. அதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஓகே, ஸோ இன் திஸ் வி ஹாவ் போர்ட்டு, டார்கெட் போர்ட்டு, நோட் போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 விஷயம் இருக்கு. ஸோ வி ஹாவ் போர்ட்டு, டார்கெட் போர்ட்டு அண்ட் நோடு போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3. அப்போ நமக்கு கண்டெய்னர் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, போர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, டார்கெட் போர்ட்டுன்னு இருக்கு, நோடு போர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ மொத்தமா 4 போர்ட் இருக்கு. இன்டர்வியூல இதோட டிஃபரன்சஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டார்கெட் போர்ட் அண்ட் கண்டெய்னர் போர்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போர்ட் அண்ட் நோடு போர்ட், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம இந்த 3 போர்ட்டையும் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஏன்னா YAML ஃபைல்ல இது 3மே நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ நோடு போர்ட் நீங்க கொடுக்காம விட்டா கூட அது ரேண்டமா ஒரு போர்ட் நம்பர் டிஃபால்ட் ரேஞ்ச் இருந்து எடுத்துக்கும். பட் ஆனால் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த மேஸ் வெல், நம்ம மேனுவலா கொடுப்போம். ஸோ போர்ட்டு, டார்கெட் போர்ட்டு, நோடு போர்ட் அண்ட் கண்டெய்னர் போர்ட். ஸோ இப்போ மொத்தம் இது இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்றது சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டயக்ராம்ல போயிட்டு லெட் மீ ஆட் தட். ஓகே, ஸோ இப்போ லெட் மீ ஆட் தட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போறது என்னன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் அ நோடு போர்ட் என்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு நோட் போர்ட்டை நான் கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ நம்ம அதை ஃபுல்லா கூட எழுதிக்கலாம். நோட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஐம் கிரியேட்டிங் அ நோட் போர்ட். அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்ன நம்பர்னா 32,001 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஐம் ப்ரொவைடிங் அ நம்பர் 32,001. ஸோ அப்போ தட் இஸ் மை போர்ட் நம்பர் ஆஃப் மை கிளஸ்டர். ஸோ என்னோட நோடு போர்ட்னா என்னோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல ஒரு போர்ட் நம்பர் ஓப்பன் பண்றேன். ஸோ 32,001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட். அப்போ நீங்க அவுட்புட் பார்க்கணும்னா, என்னோட எண்ட் யூசர், ஸோ இவங்கெல்லாம் அவுட்புட் பார்க்கணும்னா இந்த 32,001 தான் அவங்க ப்ரௌசர்ல ஹிட் பண்ணுவாங்க. ஸோ வித் தட் ஒன்லி தே வில் பி கெட்டிங் தட் அவுட்புட். ஸோ 32,001ன்றது தே வில் பி ஹிட்டிங் இட் இன் தட் ப்ரௌசர் மிஷின். ஓகே, டன், சக்சஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டு அப்படின்னா, ஸோ இப்போ so we have our node port service, and next நம்ம node portன்றது என்ன பண்ணும்னா, என்னோட ஃபார்முலா பிரகாரம் it will automatically create a cluster IP நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு cluster IPன்ற ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், let me draw another diagram. So this is going to be my cluster IP service. So cluster IPன்றது என்னன்னா, it's a IP address தான். இப்போ நம்மளுக்கு ஒரு IP அட்ரஸே தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகுது. பாடுக்கு ஒரு IP அட்ரஸ் வரும், நம்மளுக்கு இங்கே கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு IP அட்ரஸ் வரும். அண்ட் உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல 2 ஒர்க்கர் நோடு இருக்காங்க. அப்போ அந்த 2 ஒர்க்கர் நோடுக்குமே நமக்கு IP அட்ரஸ் 2 IP அட்ரஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ யூ ஹேவ், அதுதான் நம்மளோட 2 IPs ஆஃப் மை ஒர்க்கர் நோட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க்கர் நோட் IP அட்ரஸ் மிஷின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வில் ரைட் them as well. So let us copy the public IP and let me write it over here. This is the public IP of the first machine and the public IP of the second machine. Okay, so நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, so 2 IPs இருக்கு. So they are both worker node IP addresses. So அப்போ their IP address, அப்போ அவங்களுக்கு ஒரு போர்ட், நோடு போர்ட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அண்ட் நோட் போர்ட்ன்றது இன்டர்னலா நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபின்னு ஒரு சர்வீஸ் நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ we are going to create a service which is called as cluster IP service. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட கிளஸ்டர் ஐபி. ஸோ நம்மளுக்கு கிளஸ்டர் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆக போகுது. அப்போ அங்கேயும் ஒரு IP அட்ரஸ் வரும், அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது.
பட் ஆனால் we are going to get an IP address, ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நம்ம கலெக்ட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐபி அட்ரஸ்ன்னு வந்தாலே கண்டிப்பாக ஒரு போர்ட் நம்பர் ஐபி அட்ரஸை தாண்டி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கனாலே அந்த ஐபி அட்ரஸில் ஒரு போர்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சிமிலர்லி வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் நம்மளுக்கு போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், PORT அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பார்த்தோம்னா நம்ம YAML ஃபைலில். ஸோ இப்போ கண்டெய்னர் போர்ட்டுன்றது கண்டெய்னரோட போர்ட்டு, நோடு போர்ட்டுன்றது நம்ம உங்கள் கிளஸ்டரில் ஒரு போர்ட் நம்பர். இப்போ இங்கே போர்ட் அப்படின்றது, இந்த போர்ட்டுன்றதுல நீங்கள் 80 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இங்கே என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா இந்த போர்ட்டுன்றதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த PORT அப்படின்றது எதை குறிக்கும்னா கிளஸ்டர் ஐபியோட போர்ட்டை குறிக்கும். ஸோ திஸ் வில் மென்ஷன் த போர்ட் ஆஃப் த கிளஸ்டர் ஐபி. ஸோ PORTன்றது கிளஸ்டர் ஐபியோட போர்ட். ஸோ அப்போ ஏன்னா கிளஸ்டர் ஐபின்றது ஒரு ஐபி அட்ரஸ் தான். ஸோ அதுவுமே நமக்கு என்னன்னா ஒரு ஐபி அட்ரஸ் தான். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணலன்னா நமக்கு இது வரப்போகுது, நமக்கு இன்னும் அது கிரியேட் ஆகல. ஸோ இட்ஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் விச் இஸ் கோயிங் டு கெட் கிரியேட்டட். அது நம்ம கிரியேட் ஆனப்பறம் அதை வந்து நான் இந்த டேபிள் நான் ஃபில் அடிச்சிடறேன். ஸோ அப்போ கிளஸ்டர் ஐபிக்கு நான் ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது என்ன போர்ட்னா அதுதான் என்னோட சர்வீஸ்ல நான் கொடுத்துருக்கிறது 80 அப்படின்ற போர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளஸ்டர் ஐபின்ற போர்ட்டையும் என்னோட கண்டெய்னர் போர்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம செலக்டார் லேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். அதை நம்ம இன்னும் YAML ஃபைல எழுதல. பட் ஆனால் இப்போதைக்கு செலக்டார் லேபிள் அப்படின்ற கான்செப்ட் மூலியமாக மை சர்வீஸ் இஸ் கோயிங் டு கெட் கனெக்டட். பட் ஆனால் இப்போ என்னோட சர்வீஸுக்கு இப்போ என்னோட பாட்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன் மை பாடு தெர் ஆர் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். அப்போ மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா அப்போ எந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டெய்னர் போர்ட்ன்ற வார்த்தையை நான் டு ரிமூவ் இட். ஓகே, so let me fix that. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், let's say I have another container inside. அது என்னன்னா எனக்கு வேற ஏதோ ஒரு போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ let's say I have another container like Jenkins. ஸோ எனக்கு அதே பாட்ல 2 கண்டெய்னர் இருக்கு. ஒன்று Jenkins அப்படின்னு இருக்கு. ஸோ Jenkins அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருக்கு. ஸோ Jenkinsன்றது 8080ல ரன் ஆகும். ஸோ let's say I have another container inside that 8080ல நமக்கு உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 8080 அப்படின்றதுல I have a Jenkins running. இப்போ என்னோட கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ் கிட்ட நம்ம சொல்லணும். ஏன்னா என்னோட பாட்ல நம்ம இப்போ இந்த கிளஸ்டர் ஐபியும் பாடையும் செலக்டார் லேபிள் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு செலக்டார் லேபிள் மூலியமாக they both will be connected. ஆனா அந்த கனெக்டிவிட்டிக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு இந்த பாட்ல 2 கண்டெய்னர் இருக்கே, அப்ப எந்த கண்டெய்னர்னா அவுட்புட்டா உங்களுக்கு காமிக்கிறது? ஸோ which container should I present it as an output? ஸோ அப்போ எந்த போர்ட் நம்பரை நான் ஹிட் பண்ணி அதோட அவுட்புட்டை காமிக்கணும் அப்படின்னு நம்ம கிளஸ்டர் ஐபி கிட்ட சொல்லணும். ஸோ இப்போ இதுல 2ல நம்ம எந்த போர்ட் நம்பர் நம்ம அவுட்புட்டை எக்ஸ்போஸ் பண்ண போறோம்? ஸோ இப்போ 2 கண்டெய்னர் இருக்குன்னா which are we going to plan to expose it as an output? எது வேணா பண்ணலாம். 80 HTTPD. எஸ். ஸோ இப்போ 2ல நம்ம எது வேணுமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்னா எனக்கு 80 எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா I'm going to give something called as target port. பேர்ல என்ன இருக்குன்னா டார்கெட் போர்ட். எந்த டார்கெட்டை நம்ம ஹிட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கான்செப்ட் வச்சுக்கோங்க. டார்கெட் போர்ட்டும் உங்க கண்டெய்னர் போர்ட்டும் சேமா இருக்கணும். எந்த கண்டெய்னர் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரோட போர்ட்டும் டார்கெட் போர்ட்டும் சேமா இருக்கணும், மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ தட் இஸ் ஹவு யூ ஆர் கோனா எஸ்டாப்ளிஷ் த கனெக்டிவிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டார்கெட் போர்ட், எனக்கு இந்த போர்ட்ல தான் எனக்கு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் செட் பண்றேன். ஸோ அப்போ டார்கெட் போர்ட்னு சொல்லிட்டு அப்போ நான் டார்கெட் போர்ட் என்ன பண்ணிருக்கேன்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிருக்கேன். ஸோ டார்கெட் போர்ட் ஐம் செட்டிங் இட் அஸ் 80. ஸோ அப்படி செட் பண்ணிட்டேன். அண்ட் நவ் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இந்த டார்கெட் போர்ட் வில் ஹிட் த கண்டெய்னர் போர்ட். எனக்கு ஹிட் ஆகி எனக்கு அவுட்புட்ன்றதை காமிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ரெக்வெஸ்ட் ஒர்க்ஸ். அப்போ நமக்கு இங்கே 2 போர்ட் நம்பர் நம்ம எழுதிக்கலாம். சார் அப்போ அந்த செகண்ட் கண்டெய்னர் எதுக்கு யூஸ் ஆகும்?
நான் செகண்ட் கண்டெய்னர் எப்பவுமே நமக்கு ரியல் டைம்ல நம்ம செகண்ட் கண்டெய்னர் என்ன வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். மானிட்டரிங். எஸ், மானிட்டரிங்காக. அப்போ மானிட்டரிங் கண்டெய்னர் நம்ம அவுட்புட்டை எக்ஸ்போஸ் பண்ண போறது இல்லை. அது Okay. மானிட்டரிங் ஏஜென்ட், அது அந்த மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துட்டு அது தனியா அவங்க தே வில் ஹாவ் அ செப்பரேட் அவுட்புட். ஒரு வெப்சைட்ல ப்ரோமித்தியஸ் கிராஃபானா டேஷ்போர்ட்ல தே வில் ஹேவ் தோஸ் மெட்ரிசஸ் கான்ஃபிகர்ட். ஸோ அது எனக்கு அந்த கண்டென்ட் என்னோட பர்ஃபார்மன்ஸை புல் பண்றதுக்காக சைட்ல ஒரு கண்டெய்னர்ல அந்த மானிட்டரிங் உங்களோட நோட் எக்ஸ்போர்ட்டர் இல்ல ஸ்ப்ளங்கோட ஃபார்வர்டர்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும்ல. ஓகே. ஓகே, ஸோ அப்போ நம்ம மொத்தமா 4 போர்ட் அந்த டயக்ராம்ல எழுதியிருக்கேன். நோடு போர்ட்டு, டார்கெட் போர்ட்டு, கண்டெய்னர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா 4 போர்ட் நம்பர்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இந்த சர்வீஸையும் இந்த பாடியும் நான் கனெக்ட் பண்றதுக்கான செலக்டார் லேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ செலக்டார் லேபிள்ன்றது எங்க வரும்? வெரி சிம்பிள். நீங்க உங்க சர்வீஸ்ல போயிட்டு செலக்டார் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட பாட்ல மெட்டா டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ நீங்க டைப் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வாட் யூ ஆர் டூயிங் இஸ், நம்ம பாட்ல ஒரு லேபிள் கொடுக்கணும். என்ன சொல்றேன்னா, ஆப் கோலன் HTTPD அப்படின்னு நான் கொடுக்குறேன், இல்லை வெப் ஆப் கோலன் HTTPD அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ஒரு லேபிள் கொடுக்குறேன். இதே லேபிள், இதே கீ வேல்யூ பேரு செலக்டார்ல நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ செலக்டார்ல வெப் ஆப் HTTPDனா அதே கீ வேல்யூ பேரு இந்த லேபிள்ல இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இப்படி மென்ஷன் ஆயிடுச்சுன்னா சிம்பிள், இந்த சர்வீஸ் இந்த பாடோட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லிங்க் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங். ஸோ திஸ் சர்வீஸ் இஸ் கனெக்டட் வித் மை பாட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஸோ ஆர் ஆர் வி கோயிங் டு டூனா நம்ம இதை ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்தா மட்டும் போதும். ஸோ அப்போ முதல் திங் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் கிரியேட் அவர் பாட். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாடை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் காப்பி திஸ். நான் இப்போ ஒரே ஒரு பாடு தான் நான் கிரியேட் பண்றேன். ரெப்ளிகா செட், டிமான் செட்லாம் போல வெறும் பாடு தான் கிரியேட் பண்றேன். ஸோ லெட் அஸ் கோ டு மை மெஷின், vi main.yaml ஃபைல், இன்சர்ட் மோட்ல என்னோட பாடோட கோடை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எந்த நேம் ஸ்பேஸும் செலக்ட் பண்ணல, ஸோ அப்போ இட் வில் பி இன் டிஃபால்ட். ஸோ அப்போ நான் kubectl apply -f main.yaml கொடுத்தனா எனக்கு ஒரு பாடு கிரியேட் ஆயிடுச்சு. a pod has been created. and now நம்ம என்ன பண்ண போறோம்னா kubectl get service get pods அப்படின்னு நான் கொடுத்தனா எனக்கு HTTPD pod அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ I'm getting an output. So kubectl get pods ன்னு கொடுத்தனா எனக்கு HTTPD pod அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா get pods ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது. அதே மாதிரி இப்போ நான் kubectl get services அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம get services அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, வித்தின் மை சர்வீஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த என்ன சர்வீஸ்ன்றதுனா அது கிளஸ்டர் ஐபி சர்வீஸ். நமக்கு ஒரு நம்ம நேம் ஸ்பேஸ்ன்ற டாபிக் படிக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, ஓகே ஸோ நம்ம நேம் ஸ்பேஸ்ன்ற டாபிக் படிக்கும் போதே கியூப்ன்ற வார்த்தையில ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ கியூப் அப்படின்ற வார்த்தையில நம்ம ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்ஸ் a Kubernetes டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ சிமிலர்லி நம்மளுக்கு இப்பயும் ஒரு கியூப்ன்ற ஒரு நேம்ல நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ரன்னிங். அண்ட் உங்க Kubernetes கிளஸ்டர் நீங்க எப்போ கிரியேட் பண்ணீங்களோ அப்பவே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அதை போய் யூ டோன்ட் ஹேவ் டு டச் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு மேனேஜ் ஆர் சேஞ்ச் எனிதிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஸோ வாட் ஆர் வி ட்ரைங் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சிம்பிளா ஸோ வாட் வில் டூ இஸ் we will be mapping our service with our pod. So அப்ப just நீங்க இந்த சர்வீஸை நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலே போதும். So let me copy this. So vi main.yaml delete everything. and இப்போ என்னோட my np serviceன்ற பேர்ல எனக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆக போகுது. port 80 டார்கெட் port 80 நோட் port 32001 வெப் ஆப் நோட் போர்ட்ன்ற சர்வீஸ் எல்லாமே ஓகே டன். நான் kubectl அப்ளைன்னு கொடுக்குறேன்.
எனக்கு ஒரு சர்வீஸும் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ கெட் சர்வீசஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு நீங்களே பார்க்கலாம், எனக்கு மை என்பி சர்வீஸ்ன்ற பேர்ல ஒரு நோடு போர்ட் சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு. அது இன்டர்னலா இட் இஸ் யூஸ்டிங் அ கிளஸ்டர் ஐபி. அப்போ இதுதான் நம்மளோட கிளஸ்டர் ஐபி. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டயக்ராம்ல ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த கிளஸ்டர் ஐபி. So this is the cluster IP which we are using. So cluster IP of cluster IP நம்மளுக்கு நம்ம என்ன நோட் போட்டு நான் கிரியேட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு cluster IP கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா cluster IP நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. So cluster IP and a port. And அது எனக்கு என்ன பண்ணுதுன்னா it is forwarding a request to the pod. அது செலக்டார் அண்ட் லேபிள் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு பாடுக்குமே ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தேன், -o வைட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பாடு எந்த மிஷின்ல பாடோட ஐபி அட்ரஸ் என்னன்றதும் வரும். ஸோ அப்போ இதுதான் என்னோட பாடோட ஐபி அட்ரஸ். ஸோ 196.1.5 அப்படின்றது பாடோட ஐபி. அந்த ஐபியில் எனக்கு 18ன்ற போர்ட்ல HTTP ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு எந்த செகண்டரி கண்டெய்னர் எதுவும் கிடையாது, ஜென்கின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் I have my HTTP running inside my pod. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஐபி அட்ரஸஸ் வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம இந்த பாடு எந்த மிஷின்ல ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த பாடு இப்போ எந்த மிஷின்ல ரன் ஆகுதுன்னா ஸோ 0 AC. ஸோ ஏசி அப்போ இந்த மிஷின். ஸோ அப்போ என்னோட அவுட் ஆஃப் 2 ஒர்க்கர் நோட் 2வது ஒர்க்கர் நோட்ல தான் பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நான் இப்போ அவுட்புட் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த 2வது ஒர்க்கர் நோடோட பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். ஸோ 2வது ஒர்க்கரோட பப்ளிக் ஐபி பேஸ்ட் பண்ணிட்டு கோலன். ஸோ நான் என்ன போர்ட் நம்பர் நான் கொடுக்கணும் அவுட்புட் பார்க்கறதுக்கு? 80. Sorry sir, 32001. Super. So 32001. So 32001 என்னோட நோட் போர்ட். ஸோ அப்போ அதில் தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 32001 போட்டு நான் ஹிட் பண்றேங்க. எனக்கு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ நம்ம 13233 அப்படின்ற அதான் ஐபி. ஸோ மேலே 13223 32,001 ஹிட் பண்ணியிருக்கேன். கியூபர்னெட்டிஸ் சைட்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. கியூபர்னெட்டிஸ் சைட்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இப்போ எனக்கு அவுட்புட் லோட் ஆகுது. ஸோ அப்போ வேற ஏதாவது செக் பண்ணுவீங்களா? எனக்கு இப்போ ஒரு போர்ட் நம்பர் ஹிட் பண்ணணும், அவுட்புட் வரல. ஸோ வாட் யூ டூ நெக்ஸ்ட்? பாட்ல இருக்க போர்ட்டும் அந்த கிளஸ்டர் ஐபியோட போர்ட்டும் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க மென்ஷன் பண்ணணும்? போர்ட் ஓபனா இருக்கணும். சூப்பர். ஸோ செகண்ட் போர்ட் ஓப்பனா இருக்கணும். அது எங்க போய் செக் பண்ணுவீங்க? YAML ஃபைல் செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு பார்க்கணும். கரெக்ட்டுங்க, சூப்பர். ஸோ அப்போ நம்ம இந்த கியூபர்னெட்டிஸ் லெவல்ல நீங்க இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்ட். சரிங்க, நோட் போர்ட் சர்வீஸ், டார்கெட் போர்ட்டும் கண்டெய்னர் போர்ட் மேப் ஆயிருக்கிறது, இது எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம YAML ஃபைல் எல்லாமே கரெக்ட். அப்போ கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ்ல கரெக்டா நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஆனா எங்க நம்ம ப்ராப்ளம்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல நம்ம போயிட்டு இப்போ செக்யூரிட்டி குரூப்பை செக் பண்ணணும். இப்போ நான் இந்த நோடு அப்படின்னு நான் செலக்ட் பண்ணாலே இந்த நோடுக்கு ஒரு செக்யூரிட்டி அப்படின்ற டேப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இருக்கு. ஸோ செக்யூரிட்டி குரூப்போட பேரு SG028 அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கனாலே டேரெக்டாக அங்கே போகும். ஸோ இப்போ எனக்கு இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இன்பவுண்ட் ரூல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. இந்த 4 இன்பவுண்ட் ரூல் நான் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு 4 இன்பவுண்ட் ரூல் இருக்கு. இப்போ இதான் செக்யூரிட்டி குரூப். ஸோ என்னோட இது நோடோட செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடிட் இன்பவுண்ட் ரூல் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எடிட் இன்பவுண்ட் ரூல் நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு ஆல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆல் டிராஃபிக்னு சொல்லிட்டு 2 இன்பவுண்ட் ரூல் இருக்கு. அது ரெண்டுத்துலையுமே ஒரு செக்யூரிட்டி குரூப்பே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்பவுண்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே இன்னொரு 2 இன்பவுண்ட் நம்மளுக்கு ஓப்பன்ல இருக்கு. என்னன்னா SSHன்றது நம்மளுக்கு இப்போ IPv4 IPv6க்கு நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹேவ் 2 SSH which is opened. ஸோ இப்போ நம்மளுக்கு SSH பண்ணி அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து SSH பண்ணி உள்ள வர்றதுக்கு SSH மட்டும் ஓப்பன்ல இருக்கு. மற்றது ஆல் டிராஃபிக்னே இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இப்போதைக்கு இந்த 4 ரூல் என்னன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த 4 ரூல்ல நம்ம 32,001ன்றது ஓப்பன்ல இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு ஆட் ரூல் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஸோ ஐம் கோனா யூஸ் ஆட் ரூல். ஸோ என்ன ரூல்னா கஸ்டம் TCP எனக்கு அதுல எனக்கு என்ன வேணும்னா 32,001 அதான் நான் யூஸ் பண்றது. இது எங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போறோம்னா இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம்.
ஸோ அப்போ 32,001 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ 32,001 அப்படின்னு இப்போ நான் செட் பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணி சேவ் ரூல்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ரூலு சேவ் ஆயிடுச்சு. ஸோ செக்யூரிட்டி குரூப் எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதே ப்ரௌசர் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சரி எனக்கு டக்குன்னு அவுட்புட் வந்துருச்சு. என்ன அவுட்புட்னா இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அப்போ இந்த இட் ஒர்க்ஸ்ன்றது அவுட்புட்டு நம்மளுக்கு எந்த கண்டெய்னர் என்ன இமேஜ் அவுட்புட் சூப்பர். அப்போ எஸ்டிபிடி இமேஜ் நம்மளுக்கு இது அவுட்புட்டா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த பாடுக்குள்ள போயிட்டு இந்த இட் ஒர்க்ஸ்ன்ற டேட்டாவை நம்ம மாற்றுவோம். ஏன்னா டாக்கர் கிளாஸ்ல அதை பண்ணோம், அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்வீசஸ்லேயே நமக்கு என்ன கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் நோட் போர்ட்லேயே நம்மளுக்கு இன்னும் இந்த செலக்டார் லேபிள்லாம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி அண்ட் நம்ம இந்த செக்யூரிட்டி குரூப்போட ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, வாட் இஸ் திஸ் அப்படின்றது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் சோ ஃபார்? ப்ரோ, இந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து நம்ம வந்து ஆல் டிசிபி கொடுத்து எல்லா போட்டும் ஓபன் பண்ணலாம்ல? இல்லைங்க, ரியல் டைம்ல இப்படி பண்ண மாட்டாங்களே. பண்ணலாம், நீங்க இப்போ ஒரே டிசிபி ஆல் டிசிபி கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம், அது எல்லாம் போட்டு ஓப்பன்ல ஆயிரும். பட் ஆனா ரியல் டைம்ல அப்படி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணா நம்ம நிறைய எல்லாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ யார் வேணா உள்ள ஹேக் மீன்ஸ் அட்லீஸ்ட் பிங் பண்ணி பாக்குறதுக்கு அது ஆக்சஸ் இருக்குல்ல. ஓகே, அதனால அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. வந்து நம்மளுக்கு வந்து இப்போ லினக்ஸ் சர்வர் மட்டும் தான் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து ஆர்டிபி வேணும்னா நம்மகிட்ட இது மாத்திக்கணுமா? எப்படிங்க, நம்ம யூஸ் பண்றது லைனக்ஸ். இதுல கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் லைனக்ஸ்ல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ற செட்டே வேற, கமாண்டே வேற, காப்ஸ் ஒர்க் ஆகாது, அது ரூல்ஸே வேற. ஓகே, அதுல நான் இப்ப ஆர்டிபி மட்டும் செக்யூரிட்டி குரூப்ல ஓபன் பண்ணி என்ன யூஸ்? ஓகே. ஓகே, okay, just a second guys, hold on. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா so what we have done is, so we have created a security group rule, but ஆனா இங்க ஆல்ரெடி 4 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 4 ரூல் என்ன அப்படின்றது நம்ம கத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமா எத்தனை செக்யூரிட்டி குரூப் இருக்கு அப்படின்றது நம்ம கத்துப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் மீ ஓப்பன் அவர் EC2 dashboard instances. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட பெயிண்ட் ஒன்று ஓப்பனா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட மொத்தமா குபர்னெட்டிஸ்ல கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளஸ்டர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாரும் ஒன்னா டாக் அண்ட் ஸ்பீக் வித் ஈச் அதர். ஸோ அதுதான் அந்த வார்த்தைக்கு பேர் தான் நம்ம கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ they're gonna speak and they're gonna behave like a single entity. ஸோ இப்போ நம்ம தனியாவே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை மாஸ்டர், தட்ஸ் மை ஒர்க்கர். 2 ஒர்க்கர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மாஸ்டர் 2 ஒர்க்கர் அப்படி இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். இதான் மாஸ்டர். ஓகே, the worker and worker.
இப்போ ஒவ்வொரு மெஷினுக்கும் செக்யூரிட்டி குரூப் அசோசியேட் ஆகி இருக்கும். ஸோ அட் டைம்ல இப்போ லெட்ஸ் டேக் அவர் மாஸ்டர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதோட ஐடி என்னதுன்னா SG0FA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை அப்படின்னு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கடைசி 4 லெட்டர் இருந்தால் கூட போதும். ஸோ SG0FA இதுதான் என்னோட மாஸ்டரோட செக்யூரிட்டி குரூப், அதுக்கு அசோசியேட் ஆகிருக்கிற செக்யூரிட்டி குரூப். அப்போ அதே மாதிரி நம்ம ஒர்க்கர் நோடு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ முதல் ஒர்க்கர் நோடுக்கு என்ன செக்யூரிட்டி குரூப்னா SG02F8. ஓகே 8F. ஸோ இதான் ஒரு ஒர்க்கர் நோடுக்கு. அப்போ அதே மாதிரி இன்னொரு ஒர்க்கர் நோடுக்கும் சேம் செக்யூரிட்டி குரூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஒர்க்கர் நோடுக்கும் இல்லை உங்க Kubernetes கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர் நோடுக்கும் காமனா ஒரே செக்யூரிட்டி குரூப் தான் இருக்கும். ஸோ ஆல் யுவர் ஒர்க்கர் நோடு வில் ஹேவ் அ காமன் செக்யூரிட்டி குரூப். ஸோ அதையும் காப்பி பண்ணிக்கலாம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Okay, so that is also having this security group. Okay, worker node இதுவுமே it has a security. So இப்போ நம்ம கிட்ட master and worker ஒரு மெஷினுக்கும் you have separate security groups associated with it. And now இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? So what do we have here அப்படின்னா, so what do we have here now? இப்போ கிளஸ்டர்ன்றது என்னன்னா இவங்க எல்லாருமே அவங்க உள்ள பேசிக்கணும். So they should be able to communicate with each other. So they should be able to communicate with each other. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதோட இன்பவுண்ட்ல இந்த செக்யூரிட்டி குரூப்போட இன்பவுண்ட்ல, ஸோ இன்பவுண்ட்ல என்னன்னா மாஸ்டரோட செக்யூரிட்டி குரூப் ஐடியும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒர்க்கரோட செக்யூரிட்டி குரூப் ஐடியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ரெக்வஸ்ட் மாஸ்டர் இந்த மாஸ்டர் மெஷின் இருந்து வருதுனாலும் அப்ப SG-0FAA அது இன்பவுண்ட். அப்ப மாஸ்டர்ல வர டிராபிக் எல்லாம் இந்த ஒர்க்கருக்கு வரும். அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ல இருந்து வர எல்லா டிராபிக்கும் இதுக்கும் வரணுமா? ஸோ ஏன்னா இவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கணும்னு இருக்காங்க. ஸோ அப்ப SG028F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப என்னோட ஏதாவது ஒரு ஒர்க்கர்னோட செலக்ட் பண்ணி அதோட செக்யூரிட்டி குரூப் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்மளோட 2 இன்பவுண்ட் ரூல் வந்து SSH அதை நம்ம பார்த்துட்டோம். 2 இன்பவுண்ட் ரூல் எனிபடி நெட்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கு. மீதி 2 இன்பவுண்ட் ரூல் இருக்கும். ஒன்னு நம்மளோட 32,001 மீதி 2 இருக்கு பாத்தீங்களா? அதுல ஐடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு 028 which is ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப். ஆக்சுவலா அதோட ஓன் செக்யூரிட்டி குரூப் என்னதான் இன்பவுண்ட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்பே இன்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் ஒர்க்கர் நோட் ஷேரிங் த சேம் செக்யூரிட்டி குரூப்ன்றனால. ஸோ அப்போ இன்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0FAAன்ற மாஸ்டரையுமே இன்பவுண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே ஒரு கிளஸ்டரு. அவங்களுக்குள்ள அவங்க ஆல் TCPல அவங்க என்ன வேணா பேசிக்குவாங்க, ஆல் டிராஃபிக்ல அவங்களுக்குள்ள அவங்க என்ன வேணா பேசிக்குவாங்க. அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி குரூப் வழியாக கிளஸ்டருக்குள்ள தே கேன் கம்யூனிகேட் வித் எனி அதர்ன்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் இட் அஸ் ஆல் டிராஃபிக் வித் இட். So this is just a security group rule. ஏன்னா சில பேர் கேட்பாங்க இந்த ரூலுக்கு என்ன மீனிங் அப்படின்றதுக்காக. That is what the rules are. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கர் நோடுக்கும். ஸோ இந்த மாஸ்டர் மெஷின்ல இருந்து எனக்கு எல்லா ரெக்வஸ்ட் வரணும் அண்ட் இதுவும் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு மாஸ்டரோட செக்யூரிட்டி குரூப்புக்கும் இதோட செக்யூரிட்டி குரூப்பும் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சுவலா 2 ஒர்க்கர் நோடுக்கும் நீங்க யூஸ் பண்றது ஒரே செக்யூரிட்டி குரூப், காமனான செக்யூரிட்டி குரூப் ஐடி தான் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி மாஸ்டர்லயுமே ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப்பை இன்பவுண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நவ் தீஸ் ஆர் ஆல் security group related on side of things, but let us not worry about that. The second topic என்ன அப்படின்னா நம்ம pod அப்படின்றப்போ நம்ம கிட்ட சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கு. So we have a pod and we have a service. So இப்போ எனக்கு இப்போ 30,001 போர்ட்ல எனக்கு அவுட்புட் சூப்பரா கரெக்டா ஒர்க் ஆகுது. So my output is working, everything is looking great. இப்போ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு இந்த it worksன்ற அவுட்புட்டை நான் மாத்தணும். ஸோ இட் ஒர்க்ஸ் அப்படின்ற அவுட்புட்டை நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு வேற ஏதாவது அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு இட் ஒர்க்ஸ் அப்படின்ற அவுட்புட் எனக்கு வருது என்னோட மெஷின்ல இருந்து மெஷின் ஐபி. இப்போ இன்னொரு கேள்விங்க, இதுவும் முக்கியமான கேள்வி நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ இப்போ என்னோட ஒர்க்கர் நோடு எங்க ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளியர் kubectl get pods -o wide அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 0AC அப்படின்ற 0AC இந்த 2வது ஒர்க்கர் மெஷின்ல தான் எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் 13,233 நான் ஹிட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இந்த முதல் ஒர்க்கர் நோட்ல எந்த விதமான பாடும் ரன் ஆகல, அந்த ஒர்க்கர் நோடே காலியா தான் இருக்கு. ஆனாலும் நான் என்ன பண்றேன், அந்த ஒர்க்கர் நோடோட ஐபி அட்ரஸ காப்பி பண்ணி ஹிட் பண்ணி 32,001 நான் கொடுக்குறேன். இப்ப நான் ஹிட் பண்ணா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் ஆகும். அப்ப ஹிட் பண்ணாலும் சியர் இட் ஒர்க்ஸ். அப்ப நம்ம இருக்கிறதே ஒரே பாடு தான். அப்ப
அப்போ உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல நீங்க 10 ஒர்க்கர் நோட் வச்சிருந்தாலும், ஆனா ஒரே ஒரு பாடம் தான் வச்சிருக்கீங்க, 10 ஒர்க்கர் நோடு இருந்தாலுமே நாட் அ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ விச் இஸ் அது கிளஸ்டர் ஐபின்ற ஒரு சர்வீஸ் மூலியமாக நமக்கு என்ன பண்ணணும்னா the request will be forwarded to the pod in which machine it is running. அப்ப எந்த ஒர்க்கர் நோடோட ஐபி அட்ரஸ் நீங்க ஹிட் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வரணும். அதனால தான் நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே இப்படி வரைஞ்சேன். உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல ஒரு போர்ட் நம்பர் ஓபன் பண்றீங்க, அப்போ ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயுமே இந்த போர்ட் நம்பர் ஓப்பன் ஆயிரும். இந்த மெஷின்ல தான் ரன் ஆகுது, அந்த மெஷின்ல தான் ரன் ஆகுன்ற கான்செப்டே கிடையாது. ஆல் த மெஷின்ஸ் இந்த எந்த ஒர்க்கர் மெஷினோட ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணி இந்த போர்ட் ஓபன் பண்ண ஹிட் பண்ணாலும் அவுட்புட் ஒர்க் ஆகும். சூப்பர். ஸோ இப்போ செகண்ட் நம்ம அடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு இந்த பாட் ரன் ஆகுது அண்ட் அந்த பாடுக்குள்ள ஒரு HTTPD இமேஜ் ரன்னிங் அஸ் அ கண்டெய்னர். இப்போ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு இந்த இட் ஒர்க்ஸ்ன்ற டேட்டாவை மாத்தணும். அப்ப அதுக்கு நான் பாடுக்குள்ள நான் உள்ள போகணும். அப்ப பாடுக்குள்ள உள்ள போறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கணும். அப்ப அதே மாதிரி டாக்கர்ல ஒரு கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட்னு யாரா சொல்ல முடியுமா? டாக்கர் எக்ஸிக் அப்புறம் -it அப்புறம் container name ஓகே bin bash / இதேதாங்க குபர்னெட்டிஸ்ல. இப்ப டாக்கருக்கு பதிலா குபர்னெட்டிஸ்ல என்ன போடுவீங்க? காப்ஸ் kubectl kubectl not cops. so kubectl execute -it bin bash container id க்கு பதிலா pod id அப்புறம் -c container id or container name. சோ இப்போ நம்ம இது ஏன்னா நம்ம பாடுக்குள்ள ஓடுற கண்டெய்னர்ல நான் இந்த bin bash பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க, இதே கமாண்ட் தான். அப்ப அதே என்ன பண்ணுவோம், சேம் kubectl execute -it httpd pod /bin/bash. என்னங்க நீங்க கண்டெய்னர்லாம் கொடுக்கவே இல்லை, -c கொடுக்கவே இல்லைன்னா 2 கண்டெய்னர் இருந்தாதான் பிரச்சனை. ஏன்னா அது அப்படியே இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா முதல் கண்டெய்னருக்குள்ள போயிடும். ஸோ டிஃபால்ட்டட் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் நான் டிஃபால்ட்டா வச்சுட்டேன், உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வேணும்னா 2வது கண்டெய்னருக்கு -c சொல்லிட்டு நீங்க 2வது கண்டெய்னர் போவீங்க. இப்போ நான் kubectl execute -it httpd pod /bin/bash நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சேஞ்ச்னா, kubectl pod கமாண்ட்ன்றது டெப்ரிஷியேட் ஆயிருச்சு. இந்த பாடுக்கும் கமாண்டுக்கும் நடுவுல 2 ஐஃபன் யூஸ் பண்ணுங்க, அது புதுசா நாங்க சின்டாக்ஸ் மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ அப்ப என்னன்னா இந்த இதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 ஐஃபன் நீங்க போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்க 2 ஐஃபன் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா சின்டாக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கான் குபர்னெட்டிஸ்ல. ஸோ அப்ப நம்ம இந்த கமாண்ட் டெப்ரிஷியேட் ஆயிருச்சு, ஆனா இன்னும் ஒர்க் ஆகுதுதான். ஃபியூச்சர் வெர்ஷன்ல நாங்க ரிமூவ் பண்ணலாம்னு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்ல 2 ஐஃபனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 2 கமாண்டுமே ஒர்க் ஆகும். 2 ஐஃபன் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும், பழைய கமாண்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஆனா ஃபியூச்சர் வெர்ஷன்ல என்ன ஆகும்னா இனிமே இந்த 2 ஐஃபன் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கும் வரும். யூ கேன் இக்னோர் தட் வார்னிங் பிகாஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக என்னோட ஐபி அட்ரஸ்ல இருந்து இப்ப நான் எதுக்குள்ள வந்துட்டேன்னு பாருங்க, என்னோட HTTPD பாடுக்குள்ள வந்துட்டேன். அப்ப நான் டைரக்டா என்னோட HTTPD பாடுக்குள்ள வந்துட்டேன், which is in my user local apache 2 அப்படின்னு ஒரு பாத்திரம் நான் இப்ப என்ன இருக்கேன்னா இந்த பாத்திரம் தான் இப்போதைக்கு நான் இருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலா நான் எங்க வந்திருக்கேன், ஸோ வேர் ஐ ஆம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குபர்னெட்டிஸ்ல நம்மளுக்கு மாஸ்டர் ஒர்க்கர் அப்படின்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட மாஸ்டர் மெஷின், ஒர்க்கர் மெஷின் அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் தாண்டி நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னா டைரக்டா என்னோட ஒர்க்கர் மெஷினுக்குள்ள இருக்கிற பாடுக்குள்ள நான் வந்துட்டேன். ஏன்னா நான் ஒர்க்கர் மெஷின்குள்ளே SSH பண்ணல. ஸோ ஒர்க்கர் மெஷின் SSH பண்ணாமலே நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா என்னோட வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் கமிங் இன்சைட் த பாட் ஆஃப் மை ஒர்க்கர் நோட். என்னோட ஒர்க்கர் நோட்ல ஓடுற பாடுக்குள்ள நான் இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ இப்போ நான் என்னோட ஒர்க்கர் நோட்ல இருக்க பாட்ல இருக்கேன். இப்போ இது என்னோட HTTPD கண்டெய்னர். இப்போ ls-lன்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வரும். இதுல cd htdocs அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த htdocsல தான் என்னோட இண்டெக்ஸோட HTML ஃபைல் இருக்கும். இந்த இண்டெக்ஸோட HTML ஃபைலை நான் இண்டெக்ஸ் கேட் பண்ணி பார்த்தேன்னா it worksன்ற அவுட்புட்டை நீங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்றேன், என்னோட echo hello k8 day 6 session அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை எனக்கு இந்த இண்டெக்ஸோட HTML ஃபைல ரைட் பண்ணி விட்டுரு. இப்ப நான் திருப்பி கேட் கமாண்ட் அடுத்து இண்டெக்ஸோட HTML கொடுத்தேன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் மாறிடுச்சு. அப்ப இமீடியட்டா இஃப் ஐ கோ அண்ட் ரெஃப்ரெஷ் திஸ், எனக்கு நீங்களே பார்க்கலாம், எனக்கு 2 இதுலயுமே எனக்கு hello k8 day 6 session அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் மாறிடுச்சு.
ஸோ நம்ம பாடுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம மாத்திருக்கோம். அப்போ உண்மையிலேயே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது, அவுட்புட்லயும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது எல்லாமே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ அப்போ நம்ம புதுசா நம்ம லேர்ன் பண்ண டாபிக் எப்படி நீங்க ஒரு பாடுக்குள்ள போவீங்க அப்படின்றதுதான் கமாண்ட். ஹவு டு யூ கெட் இன்சைட் த பாட் அப்படின்றத நம்ம புதுசா பார்த்துருக்கோம். நான் எக்ஸிட்னு கொடுத்தேன்னா திருப்பி என்னோட பாட விட்டு நான் வெளியில வந்து என்னோட கிளையண்ட் மெஷினுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் வெளியில வந்துட்டேன். So this is the second concept. So second topic, which is எப்படி நீங்க ஒரு Kubernetes கிளஸ்டருக்குள்ள நீங்க உங்க பாடுக்குள்ள எப்படி உள்ள போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்னொரு இது ஒரு ப்ரூஃப் தான். ப்ரூஃப்னா என்னன்னா உண்மையிலேயே செலக்டார் லேபிள் ஒர்க் ஆகுதா. ஸோ உண்மையிலேயே இந்த செலக்டாரும் லேபிளும் ஒர்க் ஆகுதா. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சர்வீஸுக்கும் இந்த பாடுக்குமே, ஏன்னா இப்ப நம்ம கிட்ட 100 பாட் இருக்கு, ஒரு 50 சர்வீஸ் இருக்கு. அப்போ இந்த சர்வீஸுக்கும் பாடுக்கும் அந்த லிங்க் அப்படின்றது நம்ம இந்த செலக்டார் லேபிள் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணுது. அப்போ உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கனெக்டடா தான் இருக்காங்களா, இஸ் இட் ஆக்சுவலி ஒர்க்கிங்கா அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், we need to check. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம். ஸோ how can I check it by using the selector and labels நான் வச்சு நான் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணுறேன். அப்போ அதை நான் எப்படி ட்ரை பண்றது, let me show you an example by creating another pod. ஸோ நான் என்ன பண்றேன், இன்னொரு பாட் கிரியேட் பண்றேன், காப்பி பேஸ்ட். இந்த பாடு பேரு Nginx பாடு. அண்ட் இந்த வெப் ஆப்ல நான் Nginx கொடுத்துறேன். இமேஜ்ல Nginx அப்படின்னு நான் கொடுத்துறேன், Nginx. ஓகே. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கோடை காப்பி பண்ணி vi main.yaml மொத்தமா delete பண்ணிட்டு let me paste this content. பாடு Nginx பாடு Nginx வெப் ஆப் இமேஜ் எல்லாம் ஓகே. சேவ் அண்ட் ஃபிட் kubectl அப்ளை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எனக்கு ஒரு Nginx பாடு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு கண்டெய்னர் டவுன்லோடிங்ல இருக்கு, கொஞ்ச நேரத்துல கண்டெய்னர் ரன்னிங்ன்ற ஸ்டேட்ல வந்துடும். ஸோ இப்போ எனக்கு Nginx ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சர்வீஸ் தான். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சர்வீஸ் தான், நோடு போர்ட்ன்ற சர்வீஸ். இப்ப கரண்டா இந்த நோடு போர்ட்ன்ற சர்வீஸ் HTTPD பாடோட தான் மேப் ஆயிருக்கு. ஏன்னா செலக்டார் லேபிள்ல அப்படிதான் நமக்கு என்ன இருக்குன்னா மேப் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோட்ல செலக்டார HTTPDன்றதுக்கு பதில் நான் இங்க என்ன கொடுத்தா இனிமே ரெக்வெஸ்ட் Nginxக்கு போகும். ஸோ இங்க வாட் ஷுட் ஐ ரைட் ஓவர் ஹியர், Nginx. அதுதான். அப்ப இந்த வெப் ஆப்ல இதே லேபிள் மேட்ச் ஆகும், இதே கீ வேல்யூ பேர். அப்ப இங்க வெப் ஆப்ல நான் Nginx அப்படின்னு நான் இங்க டைப் பண்றேன். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா ஐம் சேஞ்சிங் இட் டு Nginx. இப்படி நான் ரொம்ப சிம்பிளா சேஞ்ச் பண்ணி இப்ப இதே கூட let me copy this and let me my bad. So vi main.yaml insert modeல அதை நான் பேஸ்ட் பண்றேன், சேவ் அண்ட் பிட். நான் kubectl அப்ளை நான் கொடுக்குறேன். அப்ளை பண்ணனா இந்த நோடு போர்ட் சர்வீஸ் கான்ஃபிகர்ட் அப்படின்னு வரும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த சர்வீஸ் கிரியேட் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்னா அதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்ப கான்ஃபிகர்டுன்னு வந்துருச்சு. அப்ப நீங்க kubectl describe DSCRIPE சர்வீஸ் மை NP சர்வீஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நோட் போர்ட் சர்வீஸை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். டிஸ்கிரைப்ன்ற கமெண்ட் பாடுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த சர்வீஸ்ன்றதுல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்போதைக்கு செலக்டார் வந்து வெப் ஆப் Nginx அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் சி எனக்கு அவுட்புட் வெல்கம் டு Nginx அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் வெல்கம் டு Nginx அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாறிடுச்சு. நான் இப்போ ஜூம் இன் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, அதனால அது ஜூம்ல இருந்துச்சு. இப்போ எனக்கு வெல்கம் டு Nginx ரெண்டுத்துலயும் அவுட்புட் வருது. அப்ப இந்த செலக்டார் லேபிள்ன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எந்த சர்வீஸை எந்த பாடோட நம்ம மேப் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செலக்டார் லேபிள் மூலமாக தான் we will be configuring that. So with this நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லாக so what we have done is so we have configured services Nginx என்ற சர்வீஸ் and HTTP என்ற சர்வீஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். So let us clear the screen and இப்போ I think everything related to node port is complete. Selector label, container port, target port, and I'm just thinking if I'm missing anything. Cluster IP. Okay, super done. So இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
நோடு போர்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளஸ்டர் ஐபினா என்ன? ஏன்னா நமக்கு இன்டர்னலாவே ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இப்போ kubectl சார் ஒரு டவுட், சர்வீசஸ் கொடுத்தோம்னா ஒரு கிளஸ்டர் ஐபி இருக்கு. ஆனா இதனால நம்ம என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஏன்னா என்னோட பெயின் டயக்ராம்ல நம்ம கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெல் மீ யுவர் டவுட்ஸ். இப்போ இந்த செகண்ட் ஒர்க்கர் நோட் அந்த மிஷன் எதுக்கு இருக்குது? ஏன்னா இப்போ ரெண்டாவது ஒர்க்கர் நோட்ல நம்ம இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் தான் ரன் பண்ணுவோம். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஓடுற பாடு தான் செகண்ட்லயுமே டிஸ்பிளே ஆகுது. எப்படி அதுல கான்செப்டே நீங்க தப்பா சொல்றீங்க. நம்ம ரெண்டாவது ஏன்னா இப்ப கிட்ட ஒரு நோட் இருக்குன்னா ஒரே ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் ரன் பண்ணுமா? இப்போ ஒரு ஒர்க்கர் நோட்ல ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கான கண்டெய்னரை போட்டுருவோம். ரெண்டாவது நோட்ல இல்லைங்க. உங்க ஒரு ஒர்க்கர் நோடுக்குள்ள நீங்க 100 மைக்ரோ சர்வீஸ் கூட ரன் பண்ணலாம். 100 பாடு கூட நீங்க ஒரு ஒர்க்கர் நோட்லயே ரன் பண்ணலாம். ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ் கூட இருக்கலாம். சோ ஒர்க்கர் நோடுக்கும் மைக்ரோ சர்வீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க எத்தனை ஒர்க்கர் நோடு வேணா வச்சுக்கலாம். இப்ப நான் 10 ஒர்க்கர் நோடு நீங்க போயிட்டு உங்க காப்ஸ்ல போய் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலும் ஓகே. கான்செப்ட் இதுதான். இதுதான் என்னோட குபர்நெட்டிஸ் கிளஸ்டர். அதுல ஒரு குரூப் ஆஃப் பாடு என் ஒர்க்கர் நோட்ல ரன் ஆகுது. ஸோ அந்த இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட 10 ஒர்க்கர் நோடு இருக்கு. ஆனா 2 பாடு தான் ரன் ஆனாலும் பரவாயில்ல. அது ஏதாவது ஒரு 2 ஒர்க்கர் நோட்ல 2 பாடு ரன் ஆகும். பட் ஆனா நீங்க கிளஸ்டர் லெவல்ல அதை 31,000 32,000 சொல்லிட்டு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ அந்த போர்ட் நம்பர்ல உங்க கிளஸ்டர்ல எந்த ஒர்க்கர் நோட ஹிட் பண்ணாலும் அது அவுட்புட். ஏன்னா இந்த போர்ட் இந்த மைக்ரோ சர்வீஸுக்கு என் கிளஸ்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் ஆயிருக்கும். அதே மாதிரி நீங்க இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் நீங்க எத்தனை வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்போ நிறைய ஒர்க்கர் நோட்ல நிறைய ஒர்க்கர் நோட் வச்சுக்கிறது என்ன பர்பஸ்க்கு? ஹை அவைலபிலிட்டி அண்ட் என்னோட hundreds of pods ரன் பண்ணோம்னா அப்ப ஒரே ஒரு நோடு நம்பி இருக்க மாட்டேன் கூடாதுல. அப்ப அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஒர்க்கர் நோட்ஸ் இருக்குன்னா எனக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் லோடு. ஓகே. ஸோ இவங்க பேரே எதுக்கு கிளஸ்டர்னு சொல்றாங்கன்னா they are gonna act together. ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா தான் ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த நோடு லெவல்ல அதை பிரிக்கவே கூடாது. ஸோ எனக்கு 2 ஒர்க்கர் நோடு 3 ஒர்க்கர் நோடுன்னா ஸோ they are gonna act together. அதனால தான் அது கிளஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ள வருது. அதனால தான் நான் இங்க இந்த டயக்ராம்ல நோடு நான் மென்ஷனே பண்ணல. ஸோ இங்க எத்தனை ஒர்க்கர் நோடு இருக்குலாம் கணக்கே கிடையாது. ஸோ கேன் ஜஸ்ட் டிப்ளாய் த பாட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரெப்ளிகா செட் டிமான் செட்டே நம்ம பார்த்தோம். 2 ஒர்க்கர் நோடு இருந்தாலுமே அதுக்குள்ள நீங்க எத்தனை பாடு வேணா நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்க. ஸோ ஒரு ஒர்க்கர் நோட்ல ஒரு மைக்ரோ சர்வீஸ்ன்றது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது வாட் ஆர் வி கோயிங் டு டு, வாட் இஸ் தி செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம கிளஸ்டர் ஐபி அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ we are going to check out the concept which is called as cluster IP அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறோம்னா we are going to check out the concept. ஸோ கிளஸ்டர் ஐபினா என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட kubectl delete service my notepod service அப்படின்னு நான் கொடுத்தேன். எனக்கு என்னன்னா அந்த நோட்போட் சர்வீஸ்ன்றது டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, டன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ I'm going to create myself a pod. நம்ம கிட்ட ஆல்ரெடி 2 பாட் ரன்னிங்ல இருக்கு. சோ இப்போ kubectl get pods கொடுத்தோம்னா, சோ get pods கொடுத்தனா httpd pod and nginx pod னு சொல்லிட்டு 2 பாட் ரன்னிங்ல இருக்கு. சோ சூப்பர். சோ என்ன பண்றேன், get pods -o wide அப்படிங்கற கமாண்ட் என்ன பண்ணிரேன்னா இஷ்யூ பண்ணிரேன். சோ எனக்கு டோட்டல் அவுட்புட் அங்க வைடா காமி அப்படின்னு சொல்லிட்டு I'm going to issue that command as well. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, let me draw another diagram. So that's my cluster. In this cluster I have 2 pods. One is my httpd pod and another is my nginx pod. So இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா httpd pod இருக்கு, and அதுல httpd container ரன் ஆயிட்டு இருக்கு. Okay, so இப்போ I have an httpd running
and I have an Nginx running. And this is my Kubernetes cluster. Okay. But now I'm outside the cluster. நான் எங்க இருக்கேன்னா client machine அப்படின்னு சொல்லிட்டு நான் client machine ல இருக்கேன். So that's my client machine. From my client machine நான் என்ன பண்றேன், I'm accessing the cluster. So from my client machine I'm accessing the cluster. So இதான் நம்ம என்ன பண்றோம்னா access பண்றோம். Okay. So இப்போ நான் என்னோட கிளஸ்டருக்குள்ள ரெண்டு பாட் இருக்கு, ஒன்னு HTTP and Nginx. ரெண்டு பாடுக்கு ரெண்டு IP அட்ரஸ் இருக்கும். So first HTTP பாடோட IP என்னன்னா 196.1.5. இதான் என்னோட இந்த பாடோட IP. ஸோ அப்போ அதே மாதிரி என்னோட Nginx பாடுக்கும் ஒரு IP அட்ரஸ் இருக்கு, தட் இஸ் திஸ் IP. ஸோ இது Nginx பாடோட IP. இவங்க ரெண்டு பேருமே இதெல்லாமே உங்க EC2 மெஷின்ஸ் ஒர்க்கர் மெஷின்குள்ள இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஒர்க்கர் நோட்ல கூட இருக்கலாம். இப்போ நான் ஒர்க்கர் நோட பத்தி நான் கவலையே படல, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே கிளஸ்டருக்குள்ள தான் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற நோட்லயே இருக்காங்க. ஸோ இது ஒரு வேற மெஷின்ல இருக்கு, வேற மெஷின்ல இருக்கு. இது ரெண்டு பேரும் சேம் மெஷின்ல கூட இருக்கலாம். அதை பத்திலாம் நம்ம வரியே பண்ணக்கூடாது. பிகாஸ் இது கிளஸ்டர் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே குரூப் தான். ஸோ அப்போ they can speak with each other அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம கிட்ட ஒரு I have a pod, I have another pod. இப்போ எனக்கு என்ன வேணும்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாடுக்கு I want to establish a communication. ஸோ அப்போ இந்த பாட்ல இருந்து இந்த பாடு கம்யூனிகேட் பண்ணணும். சம்டைம்ஸ் Nginxக்கு பதிலா டேட்டாபேஸ் பாடா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு பாட் இன்னொரு பாடோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ I want one pod to speak with another pod அப்படின்ற ஒரு ரெக்வயர்மெண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே பாடோட IP அட்ரஸை வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா முதல்ல ஸ்டெப் நம்பர் 1, இப்போ நான் எங்க இருக்கேன், என்னோட லோக்கல் கிளைண்ட் மெஷின்ல இருக்கேன். அதுதான் இந்த மெஷின். ஸோ இந்த மெஷின் வந்து கிளைண்ட் மெஷின். இது கிளஸ்டருக்குள்ள இல்ல, கிளஸ்டருக்கு வெளியில இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கிளஸ்டருக்குள்ள போகணும். அப்ப அந்த கிளஸ்டருக்குள்ள போறதுக்கு நான் என்ன பண்றேன், kubectl execute அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி என்னோட HTTP பாடுக்குள்ள நான் போறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கிளைண்ட் மெஷின்ல தான் என்ன பண்ணிட்டேன், இப்போ என்னோட HTTP பாடுக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் இந்த பாடுக்கு உள்ள இருக்கேன். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து I want to establish a communication with this Nginx pod. HTTP பாடோ Nginx பாடோட நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆனா ஜஸ்ட் அதை பிங் பண்ணா போதும். பிங் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ். ஸோ அப்போ பாட் டு பாட் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ கரண்ட்லி வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் சிம்ப்ளி யூசிங் curl. curl இருக்கா, curl இல்ல. ஸோ அப்போ apt get update apt get install curl -y. ஓகே, இப்போ நான் curlன்ற கமாண்ட் அடிச்சா ஒர்க் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ என்னோட HTTP பாடுக்குள்ள நான் போயிட்டேன். அங்க நான் என்ன பண்ணணும்னா curlன்ற கமாண்ட் நான் ரன் பண்றேன். curlன்ற கமாண்ட் எதுக்குன்னா, எனக்கு இந்த பாட நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு I'm using the curl command. So one pod to another pod communicationக்காக. So இப்போ similarly, so what we are going to do, so what is the concept அப்படின்னா, இந்த பாட கம்யூனிகேட் பண்றதுக்கு so simply என்ன பண்ற, curl அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்து, so curl என்னோட Nginx பாடோட IP என்னது, so 100. so அப்ப HTTP :100.96.100.96.2.4 என்ன போர்ட் நம்பர்ல என்னோட Nginx ரன் ஆகுது. ஸோ இது கண்டெய்னர் போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னோட பாடோட IP நான் ஹிட் பண்றதுனால அது 80ன்ற கண்டெய்னர் போர்ட்ல எனக்கு Nginx ரன் ஆகுது. அப்போ நான் இங்க 80 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, வெல்கம் டு Nginx. If you see this page, the Nginx web server is configured working perfectly. அப்ப எனக்கு ஒரு அவுட்புட் வருது. அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு பாடு இன்னொரு பாடு நான் பேச வைக்கிறதுக்கு பதிலா simply I'm communicating to another pod by using the IP address of the pod. என்னோட பாடோட IP address வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன். ஆனா ப்ராப்ளம் என்ன, so what is the problem over here அப்படின்னா, so இந்த IP address இப்படியே எப்பவுமே இருக்குமாங்க, இல்ல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, இல்ல இது இந்த IP address ஃபிக்ஸ்டா? pod restart ஆச்சுனா, சூப்பர். சோ pod restart ஆச்சுனா the IP address will be changed. சோ கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும்னா IP address சேஞ்ச் ஆகும். சோ ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. சோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள், எப்படியும் delete பண்ணி ரீக்ரியேட் பண்ணாலே நம்ம IP address சேஞ்ச் ஆகும். சோ அப்ப நான் திருப்பி exit ன்னு கொடுக்கிறேன். ஸ்கிரீன் கிளியர். kubectl
get pods, kubectl, delete pod, nginx pod, delete ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி vi main.yaml, delete everything, nginx கான கோட நான் காப்பி பண்ணிக்கிறேன் மறுபடியும், paste, save and quit, kubectl apply, nginx pod create ஆயிடுச்சு. Get pods -o wide, you can see here 196 2.5 நான் இங்க 2.4. ஓகே, அப்ப IP மாறிடுச்சு. சோ அப்ப நமக்கு IP அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ IP address of the pod is changed. அப்ப இனிமே இப்ப நான் போயிட்டு அதே மெஷின்ல போயிட்டு, சோ இப்ப நான் திருப்பி இந்த HTTP குள்ள போயிட்டு நான் அதே curl கமாண்ட கொடுத்தா எனக்கு வர்க் ஆகாது. ஏன்னா obviously you can see here, இப்ப நான் HTTP குள்ள போறேன், என்னோட HTTP பாடுக்குள்ள போறேன். இப்போ நான் இங்க போயிட்டு curl 196 2.4 ன்னு கொடுத்தா வர்க் ஆகுது. ஏன்னா இப்போ பாடோட IP 2.5. நான் இந்த கமாண்ட் என்டர் அடிச்சேன்னா I can see here அப்படியே நமக்கு நிக்குது, அவுட்புட் வரல. So it's not working. So அப்போ இதே 2.5 ன்னு கொடுத்தேன்னா இமிடியேட்டா எனக்கு வெல்கம் டு nginx ன்ற அவுட்புட் வருது. அப்ப எப்ப பாட் ரீஸ்டார்ட் ஆகுதோ அப்ப IP அட்ரஸ் மாறிடுது. அப்ப வர்க் ஆயிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வர்க் ஆகாம போயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? So what shall we do over here? அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு தான் in between your service you're going to create something called as a cluster IP service. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா cluster IP service நம்ம in between நம்ம கிரியேட் பண்ண போறோம். So what we are going to do is, so we are going to hit cluster IP service or CIP அப்படின்ற நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். So இந்த cluster IP serviceல நமக்கு ஒரு IP address நமக்கு என்ன ஆயிரும்னா allocate ஆயிரும். நமக்கு ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு IP அட்ரஸ் நமக்கு வந்து, அண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த HTTP பாட்ல போயிட்டு இனிமே நம்ம nginx ஓட IP அட்ரஸை ஹிட் பண்றதுக்கு பதிலா கிளஸ்டர் IP அட்ரஸோட IP-ய நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஹிட் பண்ணுவோம். அப்படி ஹிட் பண்ணோம்னா எனக்கு செலக்டார் லேபிள் மூலமாக எனக்கு ஈவன் இஃப் த பாட் இஸ் கெட்டிங் ரீஸ்டார்டட், பாட் நமக்கு ரீஸ்டார்ட் ஆனாலுமே IP அட்ரஸ் மாறினாலுமே செலக்டார் லேபிள் மூலமாக கிளஸ்டர் IP எனக்கு இந்த ரெக்வெஸ்ட்டை அந்த கரெக்டான பாடுக்கு ரவுட் பண்ணி விட்டு அந்த அவுட்புட்டை காமிச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் we are going to do right now. ஸோ இப்போ எங்கிட்ட 2 பாட் இருக்கு, HTTP nginx. இப்போ இன் பிட்வீன்ல ஒரு கிளஸ்டர் IP கிரியேட் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. அப்போ எக்ஸிட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், let me write a code for cluster IP. அதே கோடு தான், இதே அப்ளிகேஷன், இதே கோடு. ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா டைப் நோடு போட்டிருக்க பதில டைப் பண்றது கிளஸ்டர் IP அண்ட் நோடு போட்டுன்ற லைன் இனிமே வராது. ஏன்னா கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ்க்கு எப்படி நோடு போட்டுன்றது வரும், ஏன்னா அது நோடு போடுன்ற சர்வீஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிளஸ்டர் ஐபின்ற ஒரு டைப்ல ஒரு செலக்டார் லேபிள் போட்டு டார்கெட் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நேம் மை கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் நான் கொடுத்துருக்கேன், இதான் என்னோட சர்வீஸ் டன். அப்போ நம்ம ஒரு கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிரியேட் பண்றோம். அண்ட் இப்ப இது என்ன பண்ணுதுன்னா செலக்டார்ல வெப் ஆப் nginx இருக்கு, அப்ப அதே வெப் ஆப் nginx கூட. அப்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் nginxக்கு ரெக்வெஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடும். அப்ப யார் இந்த கிளஸ்டர் ஐபி ஹிட் பண்ணாலுமே nginxோட அவுட்புட் தான் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், let us create a cluster IP service. ஸோ நான் என்ன பண்றேன், let me copy this and இருங்க, இப்ப இதுல முக்கியமான வார்த்தை இந்த PORT அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னோட கண்டெய்னர் போர்ட் 8080 வச்சுக்கோங்க, என்னோட கண்டெய்னர் போர்ட் 8080. அப்ப இங்க டார்கெட் போர்ட்டா இல்ல போர்ட்லயா நீங்க 8080 கொடுப்பீங்க? ஏன்னா இங்க இந்த போர்ட் நான் மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். சோ அப்ப which one should be matching? டார்கெட் போர்ட். சூப்பர். சோ அப்ப டயகிராம்ல பாத்தீங்கன்னா டார்கெட் போர்ட் அண்ட் கண்டெய்னர் போர்ட் தான் மேட்சிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப சப்போஸ் உங்களோட ஜென்கின்ஸ் இல்ல வேற ஏதாவது ரன் பண்றீங்க அது 8080 இல்ல டாம் கேட் யூஸ் பண்றீங்க அது 8080னா அப்ப டார்கெட் போர்ட்ல நீங்க 8080 கொடுங்க. சோ அது ஒரு ஃபிக்ஸ்ட். அப்ப இந்த PORTனா என்னங்க, அது கிளஸ்டர் ஐபியோட போர்ட்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனா நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப நான் PORT நான் என்ன பண்றேன்னா 9999 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ நான் என்ன பண்றேன், PORT 9999 கொடுக்குறேன். அப்படியே என்னன்னா கிளஸ்டர் ஐபியோட போர்ட் 9999 அப்படின்னு நான் ஹிட் பண்றேன். சோ அப்ப நமக்கு இங்கேயுமே கிளஸ்டர் ஐபியுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பா ஒரு போர்ட்னு இருக்கும். சோ டெஃபினெட்லி தேர் ஷுட் பி a port. சோ அப்ப நம்ம கிளஸ்டர் ஐபிக்கு நமக்கு ஒரு போர்ட் இருக்கும். இப்போ அந்த கிளஸ்டர் ஐபியோட போர்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா 9999 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ இப்படி நான் ஒரு 9999 நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே டன். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வெரி சிம்பிளி நம்ம இந்த சர்வீஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், let us copy this
vi main.yaml, delete everything, paste it, save and quit. So இப்போ நான் kubectl apply நான் கொடுக்குறேன். என்னோட cluster IP service is created. kubectl get service. My cluster IP service type cluster IP என்ன IP create ஆயிருக்குன்னா this is the cluster IP which I have created. அது என்ன போர்ட்ல ரன் ஆகுதுன்னா 9999ன்ற போர்ட்டை நான் மென்ஷன் பண்ணிருக்கனால அந்த போர்ட்ல எனக்கு cluster IPன்றது ரன் ஆகுது. ஸோ அப்போ அதே மாதிரி let me use this and அதை போயிட்டு நான் இங்க எழுதிடுறேன். இதுதான் என்னோட cluster IP-யோட போர்ட், சாரி IP அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அது 9999ன்ற போர்ட்ல ரன் ஆகுது. பட் வாட் இஸ் திஸ் 9999 அப்படின்னா என்ன மீனிங்? லெட் மீ ஷோ யூ an example. இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் என்னோட HTTP பாடுக்குள்ள நான் போறேன். எப்படி போறேன்னா kubectl execute -it http pod/bin/bash. இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட பாடுக்குள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பாட்ல ஆல்ரெடி கேர்லும் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த பாட நான் டைரக்டா என்ன பண்றேன், let me connect to this. ஸோ டைரக்டா let me connect to this nginx. கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், curl http:// nginx ஓட IP என்னது 100.96.2.5 nginx போர்ட் என்ன போர்ட்ல ரன் ஆகுது, கண்டெய்னர் போர்ட் 80ல ரன் ஆகுது. அப்ப நான் இப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் நான் 80 நான் ஹிட் பண்றேன், அவுட்புட் வருது. ஸோ அப்ப நான் டைரக்டா என்ன பண்றேன்னா ஐ ஆம் கெட்டிங் an output. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வருது. ஸோ சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு அவுட்புட்ன்றது வருது. இப்ப என்ன பண்றேன், ஸ்கிரீனை கிளியர் பண்றேன். இப்ப நான் டைரக்டா நான் பாடோட ஐபி ஹைட் பண்ணா ஒர்க் ஆகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது எப்பவுமே ஒர்க் ஆகாது. எப்ப பாட் ரீஸ்டார்ட் ஆகுதோ அப்ப மாறிடும். அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளஸ்டர் ஐபி நம்ம ஹிட் பண்ண போறோம். ஸோ curl http:// கிளஸ்டர் ஐபின்றது என்னது 100.65.135.4 கோலன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி டைரக்டா பாட் ஐபி நான் அதோட போர்ட் நம்பர் யூஸ் பண்ணேன். ஏன்னா nginx-ஓட போர்ட் 80. ஸோ அப்ப nginx-ஓட போர்ட் 80ன்றதுனால இப்ப நான் கிளஸ்டர் ஐபியை நான் யூஸ் பண்றேன். இப்போ கிளஸ்டர் ஐபி கோலன், கிளஸ்டர் ஐபியோட போர்ட் என்னது, what is the port of cluster IP 9999. அப்பனா 9999 அப்படின்னு நான் கொடுத்தாதான் இங்க ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்க என்ன போர்ட் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ, சோ என்ன போர்ட் நீங்க மென்ஷன் பண்ணீங்களோ அந்த போர்ட் 9999 கொடுத்து இப்ப நீங்க என்டர் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அவுட்புட் வெல்கம் டு nginx அப்படின்னு. அப்ப இனிமே நம்ம கிளஸ்டர் ஐபியை தான் யூஸ் பண்ணுவோம், டைரக்டா பாட் ஐபி யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பாட் ஐபின்றது நமக்கு இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங்ன்றனால நம்ம கிளஸ்டர் ஐபியை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். So but this is an example of how do you connect or how do you establish a communication with your pod to pod அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப நம்ம ரெண்டு டாபிக் இப்போதைக்கு பார்த்தோம். So which is what is a node port and what's a cluster IP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் இத ஃபார்முலாவும் நம்ம லைவா பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம லோட் பேலன்சர் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ண போறோம். வெறும் லோட் பேலன்சருக்கு மட்டும் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ண போறேன். லோட் பேலன்சருக்கான ஒரு YAML ஃபைல் கீழே அப்படியே நம்ம இது வரைக்கும் பாடு தான் கிரியேட் பண்ணோம். அப்ப இனிமே பாடு இல்ல, நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் நம்ம மேப் பண்ண போறோம். அப்ப ஒரு டிப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம இனிமே பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த பாட்ஸ் அண்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம சாரி லோட் பேலன்சர் அண்ட் டிப்ளாய்மெண்ட் சொல்ற நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல போறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன் கிளஸ்டர் ஐபி சென்ஸ். இந்த கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணதுல செலக்டார் லேபிள் மென்ஷன் பண்ணீங்களா? ஆமா, எப்பவுமே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே, நான் அந்த கோடை மிஸ் பண்ணிட்டேன். இருக்கு. ஓகே, ஓகே சூப்பர். அப்ப ஃபைனலா இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, லெட் மீ இந்த ஃபைல் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சரி, நம்ம இது வேணாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம என்கிட்ட ஒரு டிப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன். It should be present. Okay, இப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இது பார்க்க போறோம். சோ இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிள். உங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை நீங்க கிரியேட் பண்ணணும்னா நீங்க இன்னொரு விஷயம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல முன்னாடி நீங்க கிரியேட் பண்ணணும். அதை நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் கேட்கும். அதை வச்சுதான் ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க்கே ஆகும். ஸோ எனி ஐடியா வாட் இஸ் இட்?
launch configuration இல்லைனா launch template. சூப்பர். ஸோ அப்போ லான்ச் கான்ஃபிகரேஷன் ஆர் லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே லான்ச் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல போயிட்டு இப்போ சும்மா ஒரு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்க லான்ச் கான்ஃபிகரேஷன் ஆர் லான்ச் டெம்ப்ளேட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு சொல்றாங்க. ஸோ இப்போ லான்ச் கான்ஃபிகரேஷன்றது நம்ம பழசாயிருச்சு, நீங்க அதை லான்ச் டெம்ப்ளேட்டுக்கு மாறி மைக்ரேட் பண்ணிருங்க அப்படின்றதும் நமக்கு சொல்லுவோம். எப்படி நீங்க லான்ச் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றதும் நமக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஒரு லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்ன ஏஎம்ஐ ஐடி, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப், என்ன கீ பேர், என்ன நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், அட்வான்ஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு இது ஒரு டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்னா என்னன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆகும்னா ஒரு எனக்கு இதுதாங்க இன்ஸ்டன்ஸ் ஐடி, இதாங்க கீ பேரு, இந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் நான் செட் பண்ணிடுறேன். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஈஸி டு மெஷின் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எனக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் லான்ச் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் என்னன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல எனக்கு ஒரு மெஷினை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் டெம்ப்ளேட் நம்ம கான்ஃபிகர் பண்றோம். இங்கேயே பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கு 2 லான்ச் டெம்ப்ளேட் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இது நாங்க லான்ச் டெம்ப்ளேட் வாட் இஸ் திஸ் அப்படின்னா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் நம்மளோட Kubernetes மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் ரெண்டுமே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல தான் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஒரு லான்ச் டெம்ப்ளேட் இருக்கு. இதுலதான் அந்த கமாண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவனோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு Kubernetes ஓட ஒர்க்கர் காம்பனன்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும், மாஸ்டர் காம்பனன்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்க தான் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதுதாங்க டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வச்சுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஜஸ்ட் கிரியேட் மட்டும் தான் பண்ணும், வேற எதுவும் பண்ணாது. ஏதாவது டெலீட் ஆயிடுச்சா திருப்பி ரீக்ரியேட் பண்ணும். தட்ஸ் த ஜாப் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டு லெட் மீ ரெஃப்ரெஷ் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let me give you an example. So now let us go back. And now இப்போ இந்த மாதிரி லான்ச் டெம்ப்ளேட் ஆர் லான்ச் கான்ஃபிகரேஷன் தேவை. அதேதான் டிப்ளாய்மெண்ட்ன்றது உங்களுக்கு என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஒரு பாட கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்ப அந்த பாட கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு டெம்ப்ளேட் வேணும். அப்ப நம்மளுக்கு இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ல, ஸோ என்னோட டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ல ரெப்ளிகானா என்னன்னு தெரியும். இப்ப நம்ம செலக்டார்ன்றது நம்ம என்னன்னு புதுசா படிச்சோம். செலக்டார்ல மேட்ச் லேபிள்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லேபிள் மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்டிங் சப் ஹெட்டிங் டைரக்டாவே நீங்க ஆப் எல்லோன்னு கொடுக்கலாம். ஸோ அப்ப இது செலக்டான கான்ஃபிகரேஷன். அப்ப டெம்ப்ளேட்னா என்னன்னா இது உங்க பாடோட YAML ஃபைல். ஸோ இப்ப இது மட்டும் பாத்தீங்கன்னா இது பாடோட YAML ஃபைல் பாருங்களேன். ஸோ இப்ப என்னோட இந்த லெஃப்ட் டு ரைட் டு சேமா இருக்கும். ஸோ என்னோட பாடோட YAML ஃபைல் தான் எக்ஸாக்டா இருக்கும். அப்போ உங்க பாடோட YAML ஃபைலை நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா டெம்ப்ளேட்ன்றதுல எழுதி வச்சிடுறீங்க. அப்ப இதுதாங்க டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல எனக்கு என்ன பண்ணுனா எனக்கு ஒரு பாட கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெம்ப்ளேட்டை கொடுத்துடுறீங்க. ஸோ அப்போ மெட்டா டேட்டா, ஸ்பெசிஃபிகேஷன், கண்டெய்னர், ரிசோர்ஸ், ரெக்வஸ்ட், எலிமெண்ட் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போ டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் இந்த டெம்ப்ளேட்ல எனக்கு பாட் வேணும். அதுக்கு மேல நம்ம செலக்டார் அப்படின்னு பார்த்தோம். செலக்டார்ல நம்ம மேட்ச் லேபிள், ஆப் ஹெலோ அப்படின்னு சொல்ற மாதிரி கிளிக் பண்ணா we are looking into it. ஸோ அப்போ நம்ம இது நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டுக்கான நம்மளோட லோட் பேலன்ஸோட YAML ஃபைல். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் நான் கிரியேட் பண்றேன். அதுல நான் 3 ரெப்ளிகா வேணும்னு சொல்றேன். அண்ட் அதுல என்னோட லேபிள் ஆப் ஹெலோன்றது தான் என்னோட லேபிள். அண்ட் என்னோட பாட் எல்லாத்துக்குமே இந்த ஆப் ஹெலோன்ற லேபிள் போய் விழுந்துரும். அண்ட் என்னோட என்ன இமேஜ் யூஸ் பண்றேன்னா HTTPன்ற இமேஜ் நான் யூஸ் பண்றேன். இட்ஸ் ரன்னிங் ஆன் 80. அண்ட் இது என்னோட டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஃபைல். மேல கொஞ்சம் நம்ம கைண்ட் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கைண்ட் சர்வீஸ், பேர் லோட் பேலன்சர் சர்வீஸ், டைப் லோட் பேலன்சர், அதே செலக்டார்ல ஆப் ஹெலோ. ஸோ ஆப் ஹெலோன்ற அதே செலக்டார் என்ன பண்ணிடுறேன்னா இங்க கொடுத்துருவேன். ஸோ மற்றபடி இங்க போட்டு நீங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு லோட் பேலன்சர் சர்வீஸ் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணாலே வேலை ஓவர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லோட் பேலன்சர்ன்றது நான் இது இன்டர்னலாவே எனக்கு என்ன பண்ணும்னா என்னோட ஃபார்முலா பிரகாரம் லோட் பேலன்சர் இன்டர்னலி கிரியேட் நோட் போர்ட் இன்டர்னலி கிரியேட் கிளஸ்டர் ஐபி அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இத்தனை விஷயங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண போகுது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட இதை ரெஃப்ரெஷ் எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடுறேன். kubectl get pods, kubectl delete pod, nginx pod, http pod, get service, delete service, my cluster IP service. Cluster IP service and delete ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ என்கிட்ட kubectl
கெட் சர்வீஸ் kubectl கெட் பாட்ஸ். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டிஃபால்ட் சர்வீஸ் இருக்கு, நோ ரிசோர்சஸ் ஃபவுண்ட் இன் த பாட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த YAML ஃபைல I'm going to deploy this, delete everything, paste this stuff, save and quit, execute kubectl apply -f main.yaml. எனக்கு ஒரு லோட் பேலன்சரும் ஒரு டிப்ளாய்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட்டிங், இப்போ நான் லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடுச்சுன்றது மீனிங் என்னன்னா, ஸோ இஃப் ஐ கோ டு மை லோட் பேலன்சர், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே உங்களோட ஏபிஐ சர்வருக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும். அது நாங்க ஏபிஐ சர்வருக்கு ஒரு லோட் பேலன்சர், சார் ஏபிஐ வித்ரன் K8 லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருக்கு. இது என்ன கான்செப்ட்னா, நம்ம குபர்னெட்டிஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மாஸ்டர் மல்டிபிள் ஒர்க்கர் நோட வச்சோம். பட் ஆனா சம்டைம்ஸ் பெரிய கிளஸ்டர்லாம் போகும்போது அவங்க மாஸ்டர் மிஷினே 2-3 வச்சுக்குவாங்க. ஒர்க்கர் மிஷினும் ஒரு 40, 50, 70 அந்த மாதிரி ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கும். அதுக்கும் மேல நம்மளுக்கு மொத்தம் 5000 ஒர்க்கர் நோட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ உங்க ப்ராஜெக்ட் சைஸை பொறுத்து they will have multiple masters. ஏன்னா மாஸ்டர் மிஷின் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம ஒர்க்கர் மிஷின்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒரு ஹை அவைலபிலிட்டி ஆஃப் த மாஸ்டருக்கு 2 மாஸ்டர் மிஷின் வச்சுக்கோங்க. அப்ப 2 மாஸ்டர் மிஷின் இருக்கும்போது அப்ப ஆப்வியஸ்லி they will need a load balancer which they will use to connect it. ஸோ அப்ப இவங்க என்னோட டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த லோட் பேலன்சர் அவங்க முன்னாடியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. தட்ஸ் ஃபார் யுவர் ஏபிஐ சர்வர். ஏன்னா மாஸ்டர் இருக்க ஏபிஐ சர்வர் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் அ டிஃபால்ட் லோட் பேலன்சர் which will be automatically created. It's created at 722. ஆனா இப்போ 843க்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருப்பாரு. ஸோ 843க்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருக்கு, நமக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை கெட் சர்வீஸ்ன்னு போட்டாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ குபர்னெட்டிஸ் கெட் சர்வீஸ்ன்னு போட்டாலே லோட் பேலன்சர் சர்வீஸ், லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருக்கு. இன்டர்னலா லோட் பேலன்சர் ஒரு கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணுது, அதுதான் இது கிளஸ்டர் ஐபி. அண்ட் லோட் பேலன்சர் என்ன நோடு போர்ட் யூஸ் பண்ணுதுன்னு யாரா சொல்ல முடியுமா? 31860. சூப்பர். ஸோ அப்போ 31860ன்ற நோடு போர்ட்டை தான் அது பிக் பண்ணிக்குது. அது ஆட்டோமேட்டிக்காவே பிக் பண்ணிக்குச்சு. நம்மளோட நோட் போர்ட் ரேஞ்சுக்குள்ள என்ன போர்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த போர்ட்ல இருந்து ஒரு போர்ட்டை அது என்ன பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணி அதான் நோட் போர்ட், இதான் கிளஸ்டர் ஐபி. இப்போதைக்கு லோட் பேலன்சர் நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆகல, பெண்டிங் தான் இருக்கு. ஸோ எப்போ இந்த லோட் பேலன்சர் ரெடி ஆயிடுச்சோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த டிஎன்எஸ் வந்துடும். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ், இதை நீங்க என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர்ல நீங்க ஹிட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அவுட்புட் வரல, ஏன்னா லோட் பேலன்சர் ஹெல்த் செக்லாம் பாஸ் ஆன அப்புறம் தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இட் ஷுட் பி டேக்கிங் சம் டைம் ஃபார் இட் டு கெட் ரெடி. அண்ட் ஆல்சோ நம்ம பாடோட ஸ்டேட்டஸும் பார்த்துக்கோங்க, ஏன்னா பாடு ஃபீல் ஆனாலும் அவுட்புட் வராது. ஸோ அப்போ பாடெல்லாம் ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு, ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ அப்போ நவ் இட் ஷுட் பி கெட்டிங் யர் அவுட்புட். அண்ட் நவ் இஃப் ஐ ரெஃப்ரெஷ் திஸ், ஸோ ஸ்டில் நோ அவுட்புட். நான் இப்போ இன்னும் பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன நம்மளோட இந்த டார்கெட்லாம் செட் பண்ணனும் அவசியம் இல்லையா? என்ன செட் இல்ல, அது எல்லாமே நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ்ல டெராஃபார்ம் இருக்கறனால இது ஒர்க் ஆகுது, அதுவும் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம காப்ஸ்ன்ற டூல் யூஸ் பண்றதுனால தான் திஸ் இஸ் ஒர்க்கிங். ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் லோட் பேலன்சர் வில் பி கான்ஃபிகர்ட் மேனுவலி. ஸோ உங்க AWS கன்சோல்ல போயிட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இந்தந்த போர்ட்டுக்கு, ஏன்னா ALB சப்போர்ட்ஸ் போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங். ஸோ /home பேஜ்னா இந்த போர்ட்டுக்கு போ, /ப்ராடக்ட்னா இந்த போர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங்கும் நம்ம ALB-ல சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா they will be forwarding the request to each of your node port service. ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா நம்மளுக்கு என்னன்னா, நமக்கு இந்த லோட் பேலன்சர் சர்வீஸ்ன்றது நம்ம என்ன பண்ணலாம்னா we can use it. So a load balancer service will be created. So kubectl get service னோனா I'm getting this load balancer. So இது Terraform என்ற டூலோட ஹெல்ப் வச்சு தான் அது கிரியேட் ஆகுது. ஏன்னா நமக்கு கியூப் ADM எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா லோட் பேலன்சர் கிரியேட் ஆகாது. ஏன்னா அதுக்கு நம்ம செப்பரேட்டா பிளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம காப்ஸ்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்றோம். காப்ஸ்ன்ற டூல்ன்றது என்னோட AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவிஷன் பண்றதுக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்கு, அதனால கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த காப்ஸ்ன்ற டூல் தான் என்ன பண்ணும்னா இட் வில் கிரியேட் யுவர் லோட் பேலன்சர் அப்படின்றது. ஸோ இப்போ லோட் பேலன்சர் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். And now if an output வந்துருச்சு, it works அப்படின்னு சொல்லிட்டு I also got the output as well. And இங்கேயுமே நான் இப்போ நான் get service கொடுத்தேன்னா பெண்டிங்ன்ற இந்த இடத்துல என்னோட லோட் பேலன்ஸரோட DNS நமக்கு வந்துருச்சு. இதான் எக்ஸ்டர்னல் ஐபி. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பாடோட அவுட்புட்டை பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு குபர்னெட்டிஸ்ல ஒரு ஆப்ஷன் சர்வீஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஆனா most of the scenariosல they will either configure a load balancer manually, so and they will map it with the node port service, or
ஆர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபைனலா இன்னொரு டாபிக் இருக்கு, அது எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லோட் பேலன்சரே தான், ஆனா இட்ஸ் மேனேஜ்ட் பை சம்திங் கால்ட் அஸ் இன்கிரஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கிரஸ் கண்ட்ரோலர் இன் குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கிரஸ் கண்ட்ரோலர்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் இது ஒரு பிளக்இன் மாதிரிங்க. இது டிஃபால்ட்டா உங்க குபர்னெட்டிஸ்க்குள்ள இருக்காது. ஸோ நீங்க டிஃபால்ட்டா உங்க குபர்னெட்டிஸ்க்குள்ள வராது. ஸோ இன் ஆர்டர் ஃபார் த இன்கிரஸ் ரிசோர்ஸ் டு ஒர்க் த கிளஸ்டர் மஸ்ட் ஹேவ் அன் இன்கிரஸ் கண்ட்ரோலர் ரன்னிங். ஸோ அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா இன்கிரஸ் கண்ட்ரோல் நீங்க யூஸ் பண்ணணும். அஃபிஷியலா குபர்னெட்டிஸ்ல 3 இன்கிரஸ் கண்ட்ரோலர் சப்போர்ட்டட் ஃபார் நவ். AWS ஓட இன்கிரஸ், கூகுளோடது, என்ஜினிக்ஸோடது 3 இன்கிரஸ் கண்ட்ரோல் சப்போர்ட்டட். அதை தாண்டி நிறைய இருக்கு. அஸ்யூரோடது, அம்பாசிடர், அப்பாச்சி, HA ப்ராக்ஸி, இஸ்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இன்கிரஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கிரஸ் கண்ட்ரோலர்ஸ் இட்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ இந்த இன்கிரஸ் கண்ட்ரோலர்னா என்ன பண்ணுவோம்? ஸோ வாட் டஸ் இட் டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஸோ இன்கிரஸ் கண்ட்ரோலர் வில் மேனேஜ் த லோட் பேலன்சர். ஏன்னா நம்ம லோட் பேலன்சர் நம்ம மேனுவலா மேனேஜ் பண்றது போல குபர்னெட்டிஸே நம்மளுக்கு ஒரு லோட் பேலன்சர் மேனேஜ் பண்றதுக்கு we have something called as ingress. So what's an ingress controller? So what does it do அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இன்கிரஸ் கண்ட்ரோல்ன்றது என்னன்னா உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ளேயே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு mydomain.com/bar அப்படின்னு நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சர்வீஸ் என்னோட கிளஸ்டர் ஐபி சர்வீஸுக்கு போய் அவுட்புட்டை காப்பி. இல்லை இதுவே நான் வேற ஏதாவது ஒரு அவுட்புட் இப்ப நான் mydomain.com/product mydomain.com/homepage அப்படின்னு நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு என்னோட ஒரு பேக்எண்ட் சர்வீஸ்க்கு எனக்கு ரவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். பட் ஆனா இந்த இன்கிரஸ் கண்ட்ரோல் நம்ம செட்டப் பண்ணி அகைன் நம்ம என்ன பண்ணோம்னா we have to install it. அதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா we'll have a lot of steps and commands which we need to use. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்கிரஸ் சர்வீஸ் இருக்கு. ஸோ இன்கிரஸ் கண்ட்ரோலர் ஸ்டெப்ஸ் இன்கிரஸ் அப்படின்னு சூப்பர். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்னன்னா அழகா இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம்ம நார்மலா ஒரு லோட் பேலன்சர் என்ன பண்ணணும்னா இன்கிரஸ் அப்படின்ற ஒரு டூல் நம்மளுக்கு மேனேஜ் பண்ணும். இன்கிரஸ் மேனேஜ் லோட் பேலன்சர் இனிமேல் நம்ம மேனுவலா மேனேஜ் பண்ண வேண்டாம். அப்போ இன்கிரஸ்ன்ற ஒரு பிளகின் என்ன பண்ணணும்னா நமக்கு அது லோட் பேலன்சர் மேனேஜ் பண்ணும். அதுல நீங்க இன்கிரஸ் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுவீங்க. என்ன ரூல்னா ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு பேக் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம அவுட் பண்றது அந்த சர்வீஸ் இஸ் நத்திங் பட் கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் அதுக்கு தான் நமக்கு ரவுட் பண்ணும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன இருக்கும்னா இங்க நமக்கு இங்க பாத்துலாம் இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னன்னா இங்கே நம்ம ஸ்லாஷ் பாத்து என்னென்ன எதுக்கு ரவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அகேன் மல்டிபிள் பாத்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சில டயக்ராம்ஸ்லாம் இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு இப்போ இன்கிரஸ் மேனேஜ் லோட் பேலன்ஸ்ல நமக்கு ரெக்வஸ்ட் உள்ள வரும். அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணும்னா /foo அப்படின்னா எனக்கு ஒரு சர்வீஸ் கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் போ, /barனா இன்னொரு சர்வீஸ்க்கு போ. அப்ப நமக்கு இதே ஐபி தான், ஆனா /home அந்த பாத் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல பாத் பேஸ்ட் ரூட்டிங்னு பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கேயும். அப்ப எனக்கு பாத் பேஸ்ட் ரூட்டிங் பேஸ் பண்ணி ஸோ இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் சர்வீஸ் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல கூட இருக்கலாம். சர்வீஸ் 1 சர்வீஸ் 2ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளஸ்டர் ஐபி சர்வீஸோட பேர் தான். டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்லயும் இருக்கலாம். என்னோட பாத் /bar/foo அப்படின்றது இருக்கலாம். இதுதான் என்னோட ஹோஸ்ட். இதுதான் நம்ம இன்கிரஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பாத் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு பேஸ்ட் ஆன் த பாத் எனக்கு பேக்எண்ட்ல இட் வில் பி ஃபார்வர்டிங் த ரெக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவோம்னா we can configure ingress managed load balancer. So this is an example of நமக்கு what is an exactly an ingress control. So very simple. நம்ம ஜஸ்ட் ஒரு பிளக்இன் யூஸ் பண்ணி நம்ம சில லாட் ஆஃப் கமாண்ட்ஸ் இன்கிரஸ் கண்ட்ரோல் நம்ம செட்டப் பண்றதுக்கு அதுவும் நம்ம குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை செட்டப் பண்ற மாதிரி will have some ingress commands. So அது எல்லாமே உங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் will be taking care of it, so which you need, and depending on the cloud or on premise na nginx ingress controller famous யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய அடிஷனல் இருக்கு. கிளவுட்னா AWS ingress controller. அதை நீங்க செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஆனா டிஃபால்ட்டா அது குபர்னெட்டிஸ்ல இன்பில்ட்டா கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மேனுவலா அதை நம்ம we need to add it. So we need to add that service and plugin மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா then you can use these steps. இது ஒரு ஆப்ஷன் which they can use. So இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சரே தான், ஆனா அது இன்கிரஸ் கண்ட்ரோலர்ன்றது குபர்னெட்டிஸ்ல யூஸ் பண்றாங்க which supports this path based routing. அதுதான் இந்த path based routing மட்டும் தான் primary concept of this ingress controller. So far நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு செஷன்ல we have seen about Kubernetes services. So what is cluster IP, node port and load balancer service பார்த்தோம். And any doubts or any clarification so far you can do ask me, or else we are done for the day.
It's clear, bro. Thank you.